ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39, 40, 41 வசனங்கள் வாசிப்போம். Gospel to Saint Mark chapter 4 verse 39, 40 and 41. அவர் எழுந்து வாசி தமிழ்ல. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். And he arose and rebuked the wind and said unto the sea, Peace, be still. And the wind ceased, and there was a great calm. And he said unto them, Why are ye so fearful? How is it that ye have no faith? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். And they speak one another, and the winds and the winds and the ground it is. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். And this is the incident took place when Jesus Christ was in this world. பல விசை அவர் கப்பல் பயணத்திலே கடல் பயணத்திலே அவர் போயிருக்கிறார். And many times and he had a sea voyage. பல நேரங்களில் பயணங்கள் சுமூகமாக அமைந்திருந்தது. And many a times and his journey was so comfortable. பல நேரங்களில் அவர் போன பயண கப்பல்கள் கூட சூழ்நிலைகளில் சிக்கிக் கொண்டதை நாம் பார்க்கலாம். And we can see and because of the circumstances and situations and the ship where they were thrown and சில நேரங்களில் சீடர்கள் இப்படிப்பட்ட தனிப்பட்ட பயணத்திலே போயிருக்கிறார்கள். And sometimes the disciple and they went with the personal journeys. அப்படி போகும்பொழுதும் சில சூழ்நிலைகளில் அவர்கள் சிக்கிக் கொண்டதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். We can see the scripture and because of that and they were entangled. வாழ்க்கை என்பது ஒரு நடுக்கடல் பயணம். And this life, it is the life of journeys. அதனால தான் விசுவாச வாழ்க்கையை கப்பலோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. And so the life of faith which is compared with the ship. ஏனென்றால் அந்த இடத்திலே சத்தம் போட்டால் ஒத்தாசைக்கு மனிதர்கள் வர இயலாத ஒரு சூழ்நிலை. When they shout in the place and that is a place and no one can come and help them. நாம் எப்படி பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம் என்பது மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. And others cannot understand in what path we are traveling. இப்ப நடுக்கடல்ல ஒருவன் சிக்கிக் கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய சூழ்நிலை மற்ற யாருக்கும் தெரியாது, புரியாது. If one is caught into the bed of the sea and no one can understand his situation, it is not known to others. இப்ப கூட சில கப்பல்கள் எல்லாம் மோதி இருக்கிறது, சில கப்பல்கள் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது, ஒரு சிலர் குதித்து இருக்கிறார்கள், இன்னும் ஒரு சிலர் கிடைக்கவே இல்லை. And we can see and some of the ship they were sank into the sea and so it was fired and so we cannot found the sea in the ponds. இப்ப நீங்க கூட நேத்து கூட அதை தெரிஞ்சிருக்கலாம். And even know this yesterday. ஒரு குரூப் அந்த வேலையாட்கள் அந்த கப்பல் மோதி தீப்பிடிச்ச உடனே ஒரு லைஃப் போட்ல தப்பிட்டாங்க. And one group of the seven when they were sank into the sea and they were escaped because of the lifeboats. அதுக்கு பிறகு அவங்கள பத்தி இதுவரைக்கும் எந்த செய்தியும் கிடையாது. And we are not able to answer of the answer. ஆனா முந்தானத்துல இருந்து அந்த பையனுடைய செல் ரிங் ஆகுது. But one boy's bell it was ringing out. But no result, response இல்ல. But there is no response or result. அதனால அவன் பெற்றோர்கள் அந்த ரிங்ல தான் அந்த ரிங்டோன் கேட்கும் பொழுது என் பையன் உயிரோட இருக்கான்னு நாங்க சந்தோஷமா வெயிட் பண்றோம்ங்கறான். And so parents hearing the ringtone they said that and my boy is alive yet. பட் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. But no one knows and what happened to him. ஏனென்றால் நடுக்கடல் பயணம் என்பது வாழ்க்கையினுடைய உச்சகட்ட தோல்வியினுடைய போராட்டமான ஒரு சூழ்நிலை. The reason is the voyage in the mid of the sea and that is the roads and the ups and ends. இன்னைக்கும் கூட अनेகர் இப்படிப்பட்ட பாதையிலே நீங்கள் நாமில் अनेகர் போய் கொண்டிருக்கிறோம். Even today and you and I are going through such paths. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to spiritual life अनेக தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாதையில போகும் பொழுது எப்படியாவது கரை சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். Many people of God and when they were journeying toward the sea and they wanted to reach the shore. அப்படி ஆசைப்படும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். அது உலக பிரகாரமான முயற்சியா இருக்கும் பொழுது அவர்கள் அதிலே மூழ்கி விடுகிறார்கள். And when they are having such desire when they are taking efforts and so they were sinking into the worldly lanes. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அக்கறை பயணம் என்று மேலே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. And so the above verses says that and this is the journey towards reaching the other shore. 35 வசனம் சொல்லுகிறது இது அக்கறை பயணம். And so 35 says it said let's pass over to the other side. இந்த படகிலே இயேசு உண்டு. And so there is Jesus in this boat. சீடர்கள் உண்டு. And disciples also were found. எல்லாரும் இணைந்து தான் அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். And they all together and they were journeying towards the sea. ஆனால் சூழ்நிலைகள் அவர்களுக்கு மாற்றமாக வந்து கொண்டே இருந்தது. But the situation were found contrary to them. அவர்களுக்குள்ளே பயங்கரமான அவிசுவாசங்களும் போராட்டங்களும் வந்து கொண்டே இருந்தது. And so they had great conflict and unbelief. இயேசு இருந்தாலுமே அவர்களுடைய கப்பல்ல ஒரு தாக்குதல் இருந்து கொண்டே இருந்தது. Even Jesus stayed in the boat and there was attack in the ship.
இயேசு இல்லாவிட்டால் இருக்கிற தாக்குதலை விட இயேசு இருக்கும் பொழுதும் சில தாக்குதல்கள் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand when Jesus was with us and there will be attacks and more than he was not with us. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கரெக்ட் தான். ஆனா அதனால உனக்கு விசுவாச போராட்டம் வராதுன்னு சொல்ல முடியாது. And God is with you and because of that we cannot see and you will not face a conflict of faith. கர்த்தர் உன்னோடு தான் இருப்பார். And the Lord will be with you. ஆனா அதே நேரத்துல உன் பிரதிஷ்டைக்கு போராட்டம் வராதுன்னு சொல்ல முடியாது. At the same time we cannot see and you will not face conflicts of your consecration. தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் போறேன், ஆனா நீங்க எங்க கூட இருக்கீங்கன்னு சொல்றான். And so David says, and though I may walk through the valley of death and you are with me and that no fear will attack me. இந்த இடத்துல இயேசு அங்க இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். So we can see here Jesus is with them. ஆனால் இவர்களோ அதை உணர்ந்தாலும் அதை புரிந்தாலும் இவர்கள் மிகவும் விசனப்பட்டார்கள். And though they understood this but still they were vexed in spirit. கடைசியில தங்களுடைய பிரச்சனைகளை இயேசுவினிடத்துல கொண்டு போய் விடுகிறார்கள். And finally they brought their problem to Jesus. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? And so they asked unto God, and so don't you fear that we are going to perish? அந்த ஒரு வார்த்தை அவரை எழுப்பி விட்டது. And so that one word and made him to awake. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவங்கள், எல்லாருக்குமே நல்லா தெரியும். And so we all know this incident and it's very easy for us. இதே சப்ஜெக்ட்டை நீங்க 100 பிரசங்கம் டிசைனா வித்தியாசமான பாம்பாட்டிகள் என்ன செய்வாங்க, வினோதமா ஊதி இருப்பாங்க. And so many charmers and they have blown this in different aspects in hundreds designs. நான் ஒரு பாம்பாட்டி தான். And so I am also a charmer. நான் இப்போ ஒரு வினோதமா ஊதலாம்னு யோசிக்கிறேன். And so I think I can also go in a different way. பாம்பாட்டிகள் வினோதமா ஊதிக்கொண்டு எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஊதி இருக்காங்க. நீங்க அதை கேட்டிருப்பீங்க, செவி கொடுத்தீங்களோ இல்லையான்னு தெரியாது. And many charmers and have charmed this message, I don't know, have hearkened to it. இங்கே நாம் பார்க்கும் பொழுது But when you see here, இயேசு எழுந்த உடனே காற்றை அதட்டினார். but when Jesus awoke and he stilled the calm. கடலை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். And he said unto the sea a word. இறையாதே, அமைதியாயிரு. And he said that peace be still. அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. And there was a great calm. இதெல்லாம் முக்கியமானது அல்ல. And these are all not very important. 41ஆம் வசனம் தான் நமக்கு இன்றைய மெசேஜ். And today's message is 41st verse. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகிறதே. And so it said that and wind and the sea obey him. இவர் யாரோ? And who is this man? காற்றும் கடலும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது. And so wind and sea obey him. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். It is very essential for the people of God and everything should be subjected under him. இவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் சகலமும் அவனுக்கு கீழ்ப்படியும். And if he obeys God and everything will obey him. அதுதான் தேவனுடைய திட்டம். And that is the plan of God. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது உனக்கு கீழ்ப்படியணும். அதுதான் அவர் முன்மாதிரியாக நடந்து போன ஒரு பாதை. And the things that obeyed unto Jesus must obey you and that is the pattern that given before us. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says? மார்க் 1:27 நாம் பார்க்கும் பொழுது When we look into Mark chapter 1 verse 27. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? And what it is said there? ஆவிகளும் இவருக்கு கீழ்ப்படிகிறதே. Even the spirits obey him. அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. And that's what the Bible says. அப்ப ஆவிகள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததாக வேதம் சொல்லுகிறது. The Bible says even the spirits obeyed him. அப்ப அதே ஆவி ஒரு விசுவாசிக்கு சீடனுக்கு கீழ்ப்படியே ஆக வேண்டும். And the same spirit must obey to Jesus and his disciples. கீழ்ப்படிந்ததா இல்லையா? Did it obey or not? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது When we look into gospel to Saint Luke chapter 10, 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what 17th verse says? ஆவிகளும் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். And they said that and all the devil and spirits obeying unto us. 20ஆம் வசனத்திலும் நாம் அதை பார்க்க முடியும். And we can see this in 20th verse. அப்ப இயேசுவுக்கு கீழ்ப்படிந்த அதே ஆவிகள் சீடர்களுக்கு கீழ்ப்படிந்ததாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the scripture is pointing out the spirit that subject unto Jesus also subjected to disciples. இந்த இடத்துல இயேசுவுக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. And here the wind and sea obeyed to Jesus. கீழ்ப்படிதல் என்பது தேவனுடைய ஒரு சுபாவம். And so obedience, it is the character of God. இல்லாவிட்டால் கிறிஸ்துவினுடைய ஒரு தெய்வீக தன்மை. Or it is the divine nature of Christ. இந்த கீழ்ப்படிதல் என்பது உன்னுடைய கீழ்ப்படிதலில் அடங்கி இருக்கிறது. And this obedience is subject under your obedience. நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு மற்றவைகள் கீழ்ப்படியும். When you obey and everything will obey unto you. நீ கீழ்ப்படியாவிட்டால் ஒன்றுமே உனக்கு கீழ்ப்படியாது. If you obey not and nothing will obey unto you. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look unto James chapter 4 verse 7. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். And it is said that and be obey unto God and resist the devil. தேவனுக்கு கீழ்ப்படிகிறவன் தான் பிசாசை எதிர்த்து கீழ்ப்படுத்த முடியும். And they that are submitting themselves to God and they can resist the devil. அண்ட சராசரங்களை படைத்த
படைத்த தேவன் அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே கீழ்ப்படுத்துகிறார். And the Lord who created the whole universe and he was subjecting everything under his word. அப்ப நீ கீழ்ப்படிந்தால் சகலமும் கீழ்ப்படியும். When you obey and everything will be subjected unto நீ you. கீழ்ப்படியாவிட்டால் சகலமும் கீழ்ப்படியாது. And if you obey not and nothing will obey unto you. இதை குறித்து எபிரேயர் 2 அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது And about this when we read unto Hebrews chapter 2 verse 7 and 8. நீ மனிதன் கீழ்ப்படியும் பொழுது சகலமும் கீழ்ப்பட்டிருந்தது. And when everything obeyed and everything was subjected unto him. எபிரேயர் 2:7 என்ன சொல்லுகிறது? And 2:7 of Hebrews what it says. சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். And the Lord subjected everything under his feet. 8 வசனம் என்ன சொல்லுகிறது? And what the 8th verse says. சகலமும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் And so in the matter that everything was subjection under him. அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. And so there is nothing under put him under his. அப்படி இருந்தும் And even like this. இப்பொழுது சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம். And so we see not at all things put under him. அப்போ இதிலிருந்து தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. நடந்த அசம்பாவிதத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். And from this you can understand the plan of God and also the danger occurred in this place. சகலமும் மனுஷனுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் தேவனுடைய திட்டம். And everything was subjected unto to man and that is the plan of God. நீ போ அப்படினா அந்த மிருகம் போய்டணும். And when man says the beast to go, it should go. இயேசுவின் நாமத்திலே விலகு அப்படினா விலகிரணும். And if they say in the name of Jesus depart, it should depart. நில் அப்படினா மழை நின்றணும். And if it says to stop and the rain must cease. சர்வ சிருஷ்டியையும் மனிதனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார், காலுக்கு கீழ்ப்படுத்தினார்னு தான் சொல்லியிருக்கு. And it said that the Lord made all creation a subjection under his feet. அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே கிடையாது. And there is nothing was put under his feet. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. இதுன்னு எந்த எக்ஸம்ஷனும் அங்க கர்த்தர் கொடுக்கவே இல்லை. And the Lord did not give any exemption. இந்த பொருள் கீழ்ப்படியாது, இது கீழ்ப்படியும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. And didn't see that and this will obey you and this will not obey you. ஆனா நடந்தது என்ன? But you know what happened? இவன் எப்பொழுது மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, And when men did not obey unto God, அன்றையிலிருந்து ஒன்றுமே கீழ்ப்படியாமல் போனது. and from that day onwards and nothing obeyed unto him. இவன் கீழ்ப்படியாத பட்சத்துல இப்பொழுது சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம். And so the time that he was not obeyed unto God and so nothing was put under him. அப்படியானால் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்தது எதற்காக? In these days and what is the purpose for the Lord to give us anointing? பிலிப்பியர் 3 அதிகாரம் 21 வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto Philippians chapter 3 verse 21. நாம் அபிஷேகத்தின் மூலமாக சகலத்தையும் கீழ்ப்படுத்த முடியும். And through anointing and we can subject everything. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையுள்ள செயலின்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And so it is said that to subject everything and so by his powerful work. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கீழ்ப்படிதல் என்பது தேவனுக்கு முன்பாக அது ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. And so the obedience of the children of God and it becomes also precious before the sight of God. அவன் எவ்வளவு கீழ்ப்படிறானோ அப்படிப்பட்ட மனிதனை வைத்துதான் தேவன் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். And so to what extent he obeys only with that person and the Lord can do something with him. கீழ்ப்படியாத ஒரு விசுவாசியையோ கீழ்ப்படியாத ஒரு ஊழியனையோ வைத்து தேவன் எதையும் சாதிக்க இயலாது. With disobedient servant of God and disobedient believer and the Lord cannot achieve anything. இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். And Jesus obeyed his father. இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே கீழ்ப்படிந்தார். And not only now and all the times he obeyed him. அவர் போன்னு சொன்னா வருவார். When he says go and he'll come. அவர் உட்கார்னா உட்கார்ந்துருவார். When he says to sit he sits. அவர் சொன்னாதான் அவர் செய்வார். And so whatever he commands he obeyed. ஒரு அற்புதம் செஞ்சா கூட அவர் இயேசு பிதா செஞ்சத பார்த்துட்டு தான் செய்வார். And even when he performed miracles only we looking unto father and he performed miracles. ஏன்? Why? அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவர். And he was the one who learned obedience. எபிரேயருக்கு நிருபம் 5 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look into epistle to Hebrews chapter 5 8 வசனம் என்ன சொல்லுகிறது? and what he says. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And though he were a son it learned he obedience by the things which he suffered. கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற சுபாவம். Obedience it is a precious character of Christ. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது When we see about this பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே நாம் அவருடைய கீழ்ப்படிதலின் தன்மையை பார்க்கலாம். and we can see the nature of his obedience in Philippians chapter 2. எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? And what kind of மரண obedience? பரியந்தம் கீழ்ப்படிதல். And he obeyed unto the death of cross. 2 அதிகாரம் 8ல நீங்கள் இதை பார்க்க முடியும். And we can see Philippians chapter 2 verse 8. மரண பரியந்தம். And unto the death of cross. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆனார். And he obeyed unto him unto the death of cross. இவர் கீழ்ப்படிந்தபடினால்தான் அவருக்கு சகலமும் கீழ்ப்பட்டது. And he obeyed and so everything was subjected under him. இன்னைக்கு நீங்களும் கூட பிசாசை துரத்துறீங்க, நானும் துரத்துறேன். Even today and you and I are casting out the demons. சில காரியங்கள் நடக்க கூடாதுன்னு சொல்றோம், சில காரியங்கள் ஆண்டவரே நீர் செய்யணும்னு சொல்றோம். And we are telling God some things did not happen and we are asking God to something to perform. அது சும்மா வார்த்தை ஜாலங்கள் அல்ல. But it is not just a magic of our words. அது நிறைவேற வேண்டியது அவசியம். It is very needed for us to be fulfilled. இப்போ எலியா சொல்லுகிறான், Now Elijah says, நான் சொல்லிட்டேன் மழை
மழை பெய்யாது. And I said it will not rain. நான் சொல்லிட்டேன் இனிமே பனி பெய்யாது. And I said that there will not be dew. நான் சொல்ற வரைக்கும் அது செய்யாது. And what till I say it will not do. அப்படி ஒரு திட நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. And so he had such a confidence in him. காரணம் என்ன? And what is the reason? 1 ராஜாக்கள் 17:1ல நீங்க பார்க்கும் பொழுது When we look into 1 Kings chapter 17 verse 1, என்னுடைய வாக்கின்படி அன்றி இஸ்ரவேலிலே மழையோ பனியோ பெய்வதில்லை என்று நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். and so he said that, and God of my words, and so I went away and promised and it did not happen unto them. அவனை போன்னு சொன்னா அவன் போவான். And so when you say to go, and he'll go. தீர்க்கதரிசனம் சொல்லுனா சொல்லுவான். And we ask to utter prophecy, he will utter prophecy. ராஜாக்களுக்கு சொல்லணும்னா சொல்லுவான், தேசங்களுக்கு சொல்லுவான், தனி மனிதனுக்கு சொல்லுவான். And he will utter the prophecy to the kings, to the country, and to the personal man. அவனுடைய கீழ்ப்படிதலுக்காக தேவன் அவனுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார். And so because of his obedience, and the Lord subjected everything under his feet. 3.5 வருடங்கள் மழையோ பனியோ பெய்யல. 3.5 years and there was no dew or rain. இப்ப மறுபடியும் ஜெபிக்கிறான். Now once again he prayed. மழை பெய்யணும்னு சொல்றான். And he says the Lord to give rain. இதுவரை கட்டுப்பட்டிருந்தது மறுபடியும் அவனுக்கு கீழ்ப்படிந்தது. And that it was subject under him, and he again obeyed to him. அப்ப இதில இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? So what do we understand from this? நாம தேவனுடைய சமூகத்திலே கீழ்ப்படிந்தால் நமக்கு தேவன் சகலத்தையும் கீழ்ப்படுத்துவார். When we obey into the presence of God, and the Lord will subject everything under his feet. என்றைக்கு மனிதன் ஏதேன் தோட்டத்திலே கீழ்ப்படியாமல் போனானோ When the man disobeyed into the Eden garden, அன்றைக்கு தான் மனிதனுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் விழுகையும் கீழ்ப்படியாமையின் மூலம் நஷ்டமும் வருகிறது. and from that day onwards, and there came a falling, and because of this an account loss of his obedience. ரோமர் 5:19 நாம் பார்க்கும் பொழுது When we look into Romans chapter 5 verse 19, இந்த கீழ்ப்படியாமை இல்லாவிட்டால் கீழ்ப்படிதல் இந்த ரெண்டுல உள்ளதான தன்மை பாதிப்புகள் இல்லாவிட்டால் சாதகங்கள் என்ன? and what are the causes and effect because of the obedience and disobedience? ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போனால் If the man disobeys, அநேகர் பாவிகளாக மாறுவார்கள். and many becomes a sinner. ஒருவன் கீழ்ப்படிந்தால் If one obeys, அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். and everything many shall be made righteous. இப்ப மனைவிமார்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. Now all the wives, you think about இப்ப this, பிள்ளைகள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. and all the children consider. இப்ப எல்லா சகோதர சகோதரிகளும் சிந்தித்து பாருங்க. Now all brothers and sisters consider this. ரோமர் 5:19 வாசிக்கலாம். Romans chapter 5 verse 19. அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். And because of one man's disobedience, and many were made sinners. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். And so by the obedience of one man shall many made righteous. அப்ப ஒரு ஆளுடைய கீழ்ப்படிதல் என்பது ஒரு நீதிமானுடைய சந்ததியை உருவாக்குகிறது. ஒரு ஆளுடைய கீழ்ப்படியாமை அநேகரை பாவிகளாக மாற்றுகிறது. And one man's obedience and make many generations righteous, but one man's disobedience and make many generations as sinners. இன்னைக்கு கீழ்ப்படிதல் தாங்க நம்முடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கீழ்ப்படியாமை தான் நம்முடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற பெரிய தோல்வி. And today and disobedience is a great failure in the people's life. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the scripture says. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். And so it is said that it is right for them to obey than the sacrifice. நீ உபவாசம் போடுறத காட்டிலும் And more than taking fasting, மணிக்கணக்கா நீ ஜெபிப்பதை பார்க்கிலும் and taking for hours together you pray, முழங்கால்ல நிற்பதை பார்க்கிலும் and more than you stand on knees, கைகளை உயர்த்தி மணிக்கணக்கா நிற்பதை பார்க்கிலும் and more than standing for hours together lifting up your hands. பைபிள் சொல்லுகிறது நீ கீழ்ப்படிதல் உத்தமம். The Bible says and obedience is right. 1 சாமுவேல் 25:22 இந்த வார்த்தையை பார்க்கலாம். We can see this word in 1 Samuel chapter 25 verse 22. 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் 1 சாமுவேல் 15:22 சாரி 15:22 of 1 Samuel. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Behold, to obey is better than sacrifice. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீழ்ப்படிதலுக்குள்ள தான் உன்னுடைய லைஃபே அடங்கி இருக்கு. Understand well, in obedience your life is completely நீ devoted. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், And when you hearken to not the voice of the Lord, நடத்திப்புக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால், when you obey not to the leading, பரிசுத்த ஆவியானவருக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால், when you obey not to the Holy Spirit, உனக்கு ஒண்ணும் கண்ட்ரோல்ல வராது. and nothing will come under your control. ஏனென்றால் Because கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கால் வைக்கிறது இல்ல. and they that are not obeying, they cannot keep into the kingdom of heaven. கீழ்ப்படியாமை என்பது அது ஒரு விழுகை. And disobedience, it is a falling. எபிரேயர் நிருபம் 4:11 பார்க்கும் பொழுது, When we look into epistle to Hebrews chapter 4 verse 11, ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு,
And so even one, and because of disobedience you should not fall away. எபிரேயர் 3:18 பார்க்கும் பொழுது When we look at the 3:18 of Hebrews, அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று ஒரு கூட்டத்தாரை குறித்து நான் ஆணையிட்டேன். and so unto one group I swear, he that will not enter into his rest. யார் அவர்கள்? And who are they? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? And it is about they that had unbelief. அப்ப கீழ்ப்படிதல் தான் உன்னை இளைப்பாறுதலுக்குள்ள வழி நடத்தும். And so this disobedience will கீழ்ப்படிதல் தான் உன்னை இளைப்பாறுதலுக்குள்ளே வழி நடத்தும். disobedience will take you unto rest. கீழ்ப்படியாமை என்பது உன்னுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி. And disobedience, and it is a falling in your life. இப்போ நீங்க யோசிங்க, உங்க குடும்பத்துல நீங்க எவ்வளவு கீழ்ப்படிகிறீர்கள்? Now you consider and what far extent and you are obeying in your life. உங்களுக்கு வந்து இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். And so for you this obedience is the first step. எல்லாற்றை விட கீழே உள்ள ஃபர்ஸ்ட் படி என்னது சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க 4 படி ஜம்ப் பண்ணிடுவோம் அப்படிங்கறீங்களா? Are you telling that I will climb over 4 steps? எல்லா படிகளிலேயும் கீழ்ப்படிதல் என்ன கீழே உள்ள படி என்னது? அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவீங்க. அப்படிதானே? இல்ல கீழ்ப்படிதல். And so you to call or the other steps at the first step. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீ கரெக்ட்டா மிதிச்சு ஏறணும். And you have to take over the first step rightly. இதுக்குள்ள தான் கிறிஸ்தவம் மறைந்திருக்கிறது. And so this in that and the Christianity was within. இதுக்குள்ள தான் புனிதத்தன்மை மறைந்திருக்கிறது. And so in this and the purity is then. இதுல தான் குடும்பத்தின் ஐக்கியம் மறைந்திருக்கிறது. And here and the fellowship, the family is united. எழுதி வச்சுக்க. And so you write it down. எப்பொழுது ஒரு மனைவி இல்லாவிட்ட ஒரு புருஷன் ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமை காட்டுறானோ அப்பொழுது குடும்ப உறவு சிதைக்கப்படுகிறது. When wife or husband and shows the disobedience in their life and their family is corrupted or divided. எப்பொழுது ஒரு ஊழியன் கீழ்ப்படியாமையை காட்டுகிறானோ அப்பொழுது ஊழியத்தின் அமைப்பு சிதைக்கப்படுகிறது. And when the servant of God shows and disobedience and the setup of the ministry is corrupted. யோனாவை கர்த்தர் அங்க நினிவேக்கு போக சொல்றாரு. And the Lord said Jonah to go to Nineveh. அவனால கீழ்ப்படிய முடியல. And he was not able to obey. அதனால நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் கதையா தெரியும். And so you all know the incidents as a story. பட் அதே டயத்துல But after some few minutes கடல்ல இருக்கிறதான ஒரு மீனுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். and the Lord command at a fish of the sins. அது என்ன செய்யுது? And what it does? கீழ்ப்படியுது. And it obeyed to him. அதுல பெரிய பிரச்சனை என்னன்னா And so you know what is the great problem? எப்படி கீழ்ப்படியணும்? And how to obey? அது அவனை கடிச்சிர கூடாது. And it should not bite him. என்ன செய்யணும்? And what it should do? விழுங்கணும். And it should swallow him. அந்த விழுங்கனதான மனுஷனை இறப்பையில கொண்டு வர கூடாது. And it should not take him into the willows and will it swallowed. புரியுதா உங்களுக்கு? Can you understand? சாப்பிட்டவன அவனை கொண்டு போய் இறப்பையில தள்ளிடுச்சுனா கொஞ்ச நேரத்துல மிஷின் நெஞ்சிரும் அரைச்சிரும். And so within a few minutes and when he swallowed the place and it may create engines. அவன ஒரு பர்టిక్యులர் பிளேஸ்லயே நிப்பாட்டி வைக்கணும். And so he must stand in a particular place. அதுக்கு பிறகு அவன குறிக்கப்பட்ட இடத்துல போய் கக்கணும். Then after and it must kick him out at the particular place. அதுவும் கரெக்ட்டா டெஸ்டினேஷன்ல கக்கணும். வேற ஒரு தீவுல கைக்கிற கூடாது. And it should be thrown out at the destination place. அப்ப அதுக்கு எப்படி நினிவேன்னு தெரியும்? And so how it knows it is Nineveh? கீழ்ப்படிதல். And that is obedience. உன்னுடைய கீழ்ப்படிதல் தான். ஒரு மிருகத்துக்கு கீழ்ப்படிதல் இருக்கு, உனக்கு கீழ்ப்படிதல் இல்ல. And so there is obedience for animal but you don't have that obedience. பிலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. And Balaam and he is a great prophet. அவனை கர்த்தர் சொல்றார் நீ போகாதேன்னு சொல்றார். The Lord said to him and you should not go. மறுபடி அவங்க டார்ச்சர் பண்ண உடனே And again and he was tortured. இவன் திரும்ப போய் ஜெபத்துல உட்கார்றான். And he tarried in prayer. இப்ப ஜெபத்துல உட்கார்ந்த உடனே அவனுக்கு ஒரு தூண்டுதல் போ அப்படினு. And when he sat on prayers and he heard urging to go. கர்த்தரே போ சொல்றார். And the Lord said him to go. ஆனா இப்ப நடக்கிறது என்ன? But you know what happened? அவனுக்கு அந்த தேவதூதன் நிற்பது தெரியாமலே போகிறார். And he could not see the angel of God standing before him. எப்போ நீ கீழ்ப்படியலையோ அப்போ உனக்கு தரிசனம் உன்னை விட்டு வெளியே போய்டும். And when you disobey and the time and you will lose your vision. உன்னுடைய அழைப்பு உன்னை விட்டு வெளியே போய்டும். And the calling will depart you. தேவன் சொல்லுவாரு அத நீ அப்படியே கீழ்ப்படியணும். And the Lord says but you have to implicitly obey. அதாவது ஊழியத்துல ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப சொல்லி கொடுக்கறாங்களா இல்லன்னு தெரியல. In the ministry they used to teach us the beginning. கீழ்ப்படிதல்ல பெண்டிகாஸ்ட்காரனுக்கு இருக்க வேண்டிய கீழ்ப்படிதல் என்னன்னா கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். And so the obedience and the Pentecostal must have questions without any questions. ஏன்? Why? எதற்கு? What? அப்படிங்கற क्वेश्चन என்ன செய்ய கூடாது? இருக்க கூடாது. And there should not be any such questions. உன் ஏக சுதனை நீ பலியிடுவாயாக. And you have to sacrifice your begotten son. ஏன் ஆண்டவரே அவன் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சானா? And he was known into your eyes. நான் வேணா சாவுறேன். And let me die. நான் தான் 100 வயசு ஆயி போச்சு. And so I was 100 years old. இல்ல 120 வயசு ஆயிச்சு. Or I am in 120 years old. என்னை எடுத்துக்கங்க. And you take me up. என் பிள்ளைய போய் அங்க கேக்குறீங்க. And why you asking my son? இப்படி எல்லாம் யார் பேசல? கீழ்ப்படிதல்ல ஆபிரகாம் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. And there is no one to beat in obedience like Abraham. ஆதியாகமம் 26:4ல பார்க்கும் பொழுது when we look at Genesis chapter 26 verse 4 ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆளு. And the Lord is certifying about Abraham and he obeyed my words. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிகிறவன் அதனால தான் நான் அவனை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். And so he obeyed my words and so I called him and brought him.
எங்க போறேன்னு சொல்லல. and didn't see where to go. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. And you go to the country which I show for thee. ரெபெக்காளுக்கு மாப்பிளைய காட்டல. And the Lord did not show the bride to Rebekah. நெட்ல chatting dating ஊர் சுத்துற கேஸ் எல்லாம் அங்க கிடையாது. And so there was no chatting or dating or going around the city. நீ இந்த மனுஷனோடு போறியா? And do you want to go with this man? அவ்வளவுதான். And that's what the question. அதுக்கு கீழ்ப்படிந்தா. And she obeyed. கீழ்ப்படிதல் தான் அவளை ஒரு பெரிய சந்ததிக்கு தாயாக மாற்றினது. And the obedience and made her a mother for the generations. நீ கீழ்ப்படிகிறாய். இப்போ நீ ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு மேலானவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அது தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி. And you are obeying or you are working in a job spot when you are obeying to your superiors, and that is a great obedience. எழுதி வச்சுக்க. And write it down. உன்னுடைய ரோமர் 13:1 என்ன 1 2 3 4 வசனம் என்ன சொல்லுகிறது? Romans chapter 13 verse 1 2 3 4 what it says. மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். And we must subject unto our superiors or officers. ஏன்னா தேவன் தான் அவனை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கார். Because the Lord appointed them in that position. அப்ப நீ கீழ்ப்படிதல்ங்கறதை நீ கற்றுக்க. And so you have to learn of obedience. கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். And so you have to receive the obedience without questioning. ஒருவேளை கீழ்ப்படியும் பொழுது உனக்கு இரத்தம் சிந்தலாம். And sometimes when you obey and you may shed blood. கீழ்ப்படியும் பொழுது உனக்கு கஷ்டம் இருக்கலாம். And so when you obey and there may be difficulties. கீழ்ப்படிதலை போல ஒரு பாடுகளின் ஜீவியம் வேற ஒண்ணுமே கிடையாது. And there is no life of suffering and more than obeying. மற்ற பாடுகள்ல ஒருவேளை உன் சரீரம் கஷ்டப்படலாம். In other sufferings and sometimes your body may suffer. சில பாடுகள்ல உன் மனசு கஷ்டப்படலாம். In some of your sufferings your mind may suffer. ஆனா கீழ்ப்படிதல்ல சரீரமும் மனசும் ரெண்டும் சேர்ந்து பாடுபடும். But in obedience your mind and your body both will suffer. இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததனால And Jesus obeyed his father. சரீரம் முழுவதும் அடிச்சு தொங்க விட்டாங்க. And so they crushed his whole body and hung him around. அதே நேரத்துல அவர் மனசுல பயங்கர வேதனை At அனுபவித்தார். the same time and he suffered a great pain in his mind. எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்பதை நீங்கள் பாருங்க. And so you must think and what kind of conflict it passed through. அதனால கீழ்ப்படிதல் என்பது பாடுகளை கொண்டு வரும். ஆனா அது ஒரு பூரணத்தை உனக்குள்ள கொண்டு வரும் என்பதை நீ நிதானிக்க வேண்டும். Obedience brings sufferings but you have to understand it brings perfection in you. இயேசு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை சின்ன பிராயத்திலேயே கற்றுக்கொண்டார். And Jesus learned of such obedience in his young age. லூக்கா 2:51 பார்க்கும் பொழுது When we look into Luke chapter 2 verse 51. இயேசு அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். And Jesus obeyed to their parents. அதனால தான் அவருடைய வாழ்க்கை நன்றாக கட்டி எழுப்பப்பட்டது. And so his life was built up in a better manner. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்கிறது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அஸ்திபாரம். And obeying to our parents and that is one foundation of Christianity. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒருத்தன் கீழ்ப்படியாதவன் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். And he that obey not to their parents and will not obey to God. அதனால தான் ஒரு சில பையங்கள்லாம் இங்க வந்து பயங்கரமா வேலை செய்வான். வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டான். கடைசில பாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சபையிலே இருக்க மாட்டான். And some boys and they will come and labor much in the faith home but they will not work in their home and they will not stand for their parents. நான் பிராக்டிகலா சொல்றேன். I'm telling practically. நான் இந்த பாதையில எல்லாம் போயிட்டு தான் வந்தேன். And I too traveled in such paths. கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிஞ்சேனா நீ ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு கீழ்ப்படிவ? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். And when you obey God and automatically you must obey to your parents. ரெண்டுமே பேலன்ஸ் தான். And both it should be in balanced level. இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். And Jesus obeyed to their parents. அதே நேரத்துல பிதாவுக்கு என்ன செஞ்சிருந்தாரு? கீழ்ப்படிந்திருந்தார். At the same time he obeyed his father too. தேவனுக்கு ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சானா அவன் ஆட்டோமேட்டிக்கா தானாவே பெற்றோருக்கு கீழ்ப்படிவான். If one obey to God and automatically he will obey their parents. யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது When we see about Jacob ஆதியாகமம் 28:7 என்ன சொல்லுகிறது? and 28:7 of Genesis what it says. ஆதியாகமம் 28:7 யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தான். And so Jacob obeyed his father and his mother. ஏன் காமனா ஒரு வேர்ட் யூஸ் பண்ணல? And so why did not use those words there? பெற்றோர்னு ஏன் சொல்லல அந்த And இடத்துல? why it is said not as parents? இயேசுவுக்கு மட்டும் லூக்கா 2:51ல பெற்றோர்னு சொல்லி இருக்கு. But for Luke 2:51 says and parents. ஆனா இந்த இடத்துல மட்டும் யாக்கோபுக்கு சொல்லி இருக்கு அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு சில பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அம்மா சொன்னா கேட்பாங்க, இல்லைன்னா அப்பா சொன்னா கேட்பாங்க, இல்லைன்னா அப்பா சொன்னா நீங்க என்ன சொல்றதுங்கிறது, அம்மா சொன்னா நீ என்ன சொல்றது, அப்பாட்ட நான் பேசிக்குவேன். இதுதான் கீழ்ப்படிதல்ல உள்ள ஒரு பகுதி வீழ்ச்சி. And Jacob obeyed his father and mother, and it's mentioned both the terms, but some of our children and they will obey to their father or mother, and so if they obey to the one side and that is the falling takes place in their life. நான் சொன்னது சத்தியம் உங்களுக்கு புரியுதா? And can you understand the truth which I sing? அம்மாவு மேல பாசம் இருக்கும், அம்மா சொன்னா கீழ்ப்படிவான். And they will have the care towards the mother and when she says and they'll obey. அப்பா மேல பயம் இருக்கும், அதனால அப்பா சொல்றதுக்கு மட்டும் கீழ்ப்படிவான். அம்மாவுக்கு மேல பாசம் இருக்கும், ஆனா கீழ்ப்படிதல் இருக்காது. And when they fear father and so they obey what the father says and they have love towards mother they
they will not worthy what she says. கீழ்ப்படிதல் தான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். And obedience, it is the foundation of your Christian life. நீ ஒரு கிறிஸ்டியன் அப்படினா நீ உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். If you are a Christian, and there should be obedience. கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய புனிதத்தன்மை. And so this obedience, and that is the purity of the Christianity. அதுதான் துவக்கம், அதுதான் முடிவு. And that is the beginning, and that is the end. இந்த ரெண்டும் இந்த கீழ்ப்படிதலை ஒருத்தன் பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டே வர்றான்னா அவனுக்கு நிச்சயம் பரலோகம் உண்டு. இளைப்பாறுதலில் அவன் பிரவேசிப்பான். If one obeys or one practices obedience, and sure there is rest to him, and he will enter into rest. 2 கொரிந்தியர் 2:9 பார்க்கும் பொழுது, When we look into 2 Corinthians chapter 2 verse 9, வேதம் என்ன சொல்லுகிறது? and what the scripture says, எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். and you must obey to all. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ? And so will you be obedient to all things? நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எல்லாவற்றிலும் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் கீழ்ப்படியணும். A believer or a servant of God must be obedient to all things, எழுத்தின் பிரகாரமான காரியங்களிலும், and not only literal matters, இல்லாவிட்டா ஸ்பிரிச்சுவல் காரியங்களிலும், and also the spiritual matters. அவன் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல் அவனுக்கு பிராக்டீஸ் தேவை. And so he must have a practice to obey to all things. இப்படி இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். And Jesus obeyed in such manner. முதலாவது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். And first he obeyed to his parents. அதுக்கு பின்பு அவர் பிதாவுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்திருந்தார். And nextly, and he obeyed completely unto father. அதனால அவர் வாயை திறந்தா ஆவிகள் கீழ்ப்படியும். And so when he opened his mouth, and the spirit subjected to him. இப்பதான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வர போறோம். Now we are going to come to the subject. அவர் சொன்னா அந்த ஆவி விலகும். And so when he sees, and the spirit will depart. கெனசரேத்து கடற்கரையில இறங்குறாருங்க. And so he entered into the Gennesaret. கெனசரேத்து கடற்கரையில இறங்குறாரு. And he entered into the sea of Gennesaret. அந்த கடற்கரையில இறங்கின உடனே, and he entered into the sea. enter into sea இல்ல seashore. And the கடற்கரையில வந்து இறங்குறாரு. And he entered at the seashore. அங்க இறங்கின உடனே அந்த ஆவி கத்துது. And so when he entered to the seashore, and the spirit shouted, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்னு. and did you come to torment us? நீங்க கீழ படிச்சு பாத்தீங்கன்னா, And so when you read the missing verse, அவர் அவைகளுக்கு ஏற்கனவே கட்டளையிட்டு இருந்தார். and already the Lord commanded those spirits. இறங்கும் போதே அவர் கமாண்ட் பண்ணிட்டார், இங்க இருக்கிற ஆவி அவ்வளவுதையும் கண்ட்ரோல் பண்றேன். And so when he came down, and he controlled all the spirits. நீ வீட்டுக்கு போகும்போது, when you go home, இல்ல டெய்லி ஆபீஸ்க்கு போகும்போது, or when you go to office, அங்க இருக்கிற ஆவியை நீ என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணிட்டு போணும். and you have to bind and control the spirits. ஒரு புது வீட்டுக்கு போறீங்க, when you are entering into your house, அந்த இடத்துல இருக்கிற ஆவியை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ள போணும். and you must control the spirits and must enter. ஒரு புது ஊருக்கு போறீங்க, and you are entering into a new city, அங்க இருக்கிற ஆவியை நீ பைண்ட் பண்ணிட்டு தான் நீ உள்ள கால் எடுத்து வைக்கணும். you must bind and you must step into the feet. அப்பொழுது தான் அந்த ஆவிகள் உன்னை பார்த்த உடனே விலகும். and only then the spirits will depart looking into you. இப்போ ஆவிகளுக்கு அவர் கட்டளை எடுக்கிறார். and now he commanded the spirits, போன்னு சொல்றார். and he said to go, உடனே போயிடுது. and it departed immediately. எப்படிப்பட்ட ஆவி போச்சு? and so how the spirit departed? ஒரு ஆவிட்ட கேக்குறாரு, உன் பேர் என்ன அப்படிங்கறாரு. and he asked the spirit, and what is your name? அது படார்னு சொல்லிச்சு, நான் லேகியோன் and it said immediately the legion. லேகியோன் என்ன அர்த்தம்? and what does it mean? நான் ஒரு military battalion உள்ள இருக்கறேன்னு அர்த்தம். 6000 பேர் சொல்லலாம். and so you can see, and there are 6000. ஒரு தேசத்துல பெட்டாலியன் அந்த லேகியோன் சொன்னா 2000. and so when we say in what battalion, it was 22,000. இன்னொரு இடத்துல 2300. in another place it was 2300. இன்னொரு இடத்துல பெட்டாலியன் சொன்னா அது லேகியோன் சொன்னா 6000. and so in one place when we see is legion, it was 6000. இது अनेகரா இருந்தபடியால் தான் அந்த பேரை நிஞ்சிருச்சு. நான் ஒரு military மாதிரி இருக்கேன் அப்படினுச்சு. and so they were many, and it said it was found like a military. அந்த ஒரே வார்த்தையில அவ்வளவு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருச்சு. and so within a single word it obeyed immediately. லூக்கா 10 அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, when we look into Luke the gospel chapter 10, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there, சீடர்கள் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது. and the disciples said, even the devils are obeying unto us. அப்ப இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு கீழ்ப்படியணும். and in obeys Jesus, it obeyed you too. இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், அதனால பிசாசு கீழ்ப்படிந்தது. and Jesus obeyed to his father, and so the spirits obeyed him. நீ தேவனுடைய வசனங்களுக்கும், and you have to obey to the word of God, தேவனுடைய வார்த்தைகளுக்கும், and to the words of நீ God, தேவனுடைய கற்பனைகளுக்கும், and to the commandments of God, பரிசுத்த ஆவியானவருக்கும், and to Holy Spirit, உன்னை நடத்துகிறவர்களுக்கும், and to the leaders that உன்னை lead விட you, மேலானவர்களுக்கும், and to the opinioners. நீ கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆவிகள் கீழ்ப்படியும். and when you obey, and these spirits will obey unto you. நீ போ அப்படினா போகும். when it says depart, it is departed. போன வாரத்துல நான் ஒரு போன்ல ஒரு பிசாசை துரத்தும்போது, and last week when I was casting of the demons through phone, அது நான் என்னெல்லாம் பேசிக்கிட்டே இருந்துச்சு. and it was speaking something to me. அப்ப நான் சொன்னேன், சரி நான் ஜெபிக்கிறேன். and so I said, let me pray. நான் பேசத்தானே செஞ்சேன், இப்போ எதுக்கு ஜெபிக்கணும்? நான் போணும் அவ்வளவுதானே, நான் போயிடுறேன். and it says that I was speaking with you, I need to go, and let me go, and no need to pray. இப்போ உள்ள பிசாசு போன்ல வருது, நெட்ல வருது, நல்லா புரிஞ்சிக்க, அதுக்கு தான் சொல்றேன் உனக்கு. and so I'm telling, and the devils are present, it coming through the nets and phones. நீ போன்லயே பிசாசு துரத்தலாம். and you can cast out the demons through phones. நான் சிவகாசியில இருக்கும்போது, and when I was at Sivakasi, மதுரை மீனாட்சி மிஷன்ல ஒரு நர்சிங் சூப்பரண்ட் இருந்துச்சு. and there was a nursing superintendent in Madurai Meenakshi Mission நம்ம Hospital. விசுவாசி ஒருத்தர் கேன்சர்ல
அங்க படுத்திருந்தார். And one believer, and because of cancer he was admitted. அவங்க ரூமுக்கு அவங்க வந்திருந்தாங்க. And so they came to care for him. அவங்களுக்கு வீட்ல ஒரு பிரச்சனைகள். And they had a problem in their family. CPM னு சொன்ன உடனே உங்க பாஸ்டர்ட்ட நான் பேசணும்னு சொல்லி போனை கொடுத்தாங்க. And so when they said CPM, I want to speak through your pastor, and they gave the phone to him. ஐயா எனக்கு ஜெபிங்கன்னு சொன்னாங்க. And so they said to pray for me. நான் போன்ல இங்க ஜெபிச்சேன். And I prayed through phone. டமால்னு ஒரு சத்தம், அதுக்கு பிறகு ஒண்ணுமே கிடையாது. And suddenly there was a voice and then no voice. ஏன்னா அந்த அம்மா அங்க எங்க விழுந்துருச்சு, அந்த சிக்கானவன் அங்கிட்டு போய் டமால்னு தலகுப்புற கீழே விழுந்து போயிடுச்சு. And the lady and was looking at the sick and she came down and fell upside down. இப்போ போன வாரம் மதுரைக்கு போயிருக்கும்போது அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க, நல்ல ஒரு விசுவாசியா இருக்காங்க. And when I went last week to Madurai and she prayed to me, now she was a good believer. ஆவி நெட்ல வரும், நீ நெட்லயே துரத்தணுங்க. And the spirit may come through net and you must open your net. இந்த படத்தை பார்க்கறாய், இயேசுவின் நாமத்திலே போன்னு சொல்லணும். And so looking into these movies and in the name of Jesus go away. நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா சகலமும் உனக்கு கீழ்ப்படியும். When you obey to God and everything will obey unto you. உன் வீட்டுக்குள்ள பிசாசு வராது, வந்துச்சுனா போன்னு சொன்னா அப்படியே வெளிய போகும். And devil will not enter your house if you say to go and it is departed. வாதை உன் கூடாரத்துக்கிட்ட வரும், உன்னை பார்த்த உடனே நீ போ, ஏன் இங்க வந்த, நான் வெளிய போயிட்டேன். And plagues they come thy dwelling, and when you see it to go and it depart from you. வியாதி பிசாசு பிரச்சனை எல்லாம் ஒரு நாய் மாதிரி. And so all the problems and sickness, it is like a dog. அது வந்த உடனே நீ என்ன செய்யணும், கூட்டு பிஸ்கட் போட்டுட்டு இருக்க கூடாது. And when it comes and you should not give it a biscuit. நீ அப்படி பழகி தான் வச்சிருக்கிற. And so you have practiced in such manner. உடனே அதுக்கு ஒரு பிஸ்கட், அதுக்கு ஒரு காஃபி, 2-3 பில்லோ, 2-4-5 பெட், 4-5 இதெல்லாம் போட்டு மூடி படுத்துட்டேனா ரைட், அந்த நாய் உன் கூடயே படுத்துக்கொள்ளும். And he will give you a biscuit and pillows, and when you are offering all these things, and he will come and lay down with you. நீ தடி எடுத்தேனா போதும், ஒரே ஓட்டம் ஓடி போடும். And when you take the whip and it will run away from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். And you must resist the devil. அப்பொழுது அவன் உங்களை விட்டு, அந்த வசனத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபுல வாசிங்க அந்த வசனம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ எதிர்த்து நிக்கணும். And you must resist the devil. இப்பொழுது நம்முடைய சப்ஜெக்ட்க்கு வருவோம். Now let us come to the subject. இப்போ கடல் கொந்தளிக்குது. And now the sea is boisterous. பயங்கரமான காற்று அடிக்குது. And there was a great wind. இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? And what Jesus said in this place. அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து ஒரு கமெண்ட் கொடுக்கிறார். And so looking unto everything he gave a command. காற்றை அதட்டினார். And he rebuked this wind. கடலை பார்த்து சொன்னார். And looking unto the sea he said. இறையாதே. And said peace. அமைதலாயிரு. And be still. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? And what you have done? சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஆவியில் நிறைஞ்சு குதிச்சு போட்ல இருந்து கீழ தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். And you would have filled in spirit and you cast them that were in the sea. இயேசுவின் நாமத்துல நீ இவன் குதிச்சு கீழ விழுந்திருப்பான். And so you may see in the name of Jesus you may leap into the sea. ஒரே கமாண்ட் தான். And so he gave only one command. இந்த பவர் வந்து உன் கீழ்ப்படிதலுக்குள்ள தான் மறைஞ்சிருக்கு. And this power is hidden in your obedience. நீ கொடுக்கிற கமாண்ட் வந்து வொர்க் அவுட் ஆகணும்னா அது நீ தேவனுக்கு எவ்வளவு கீழ்ப்படியறியோ அதை வச்சு தான் செயல்படும். And for the command to work out well in your life, and it is account of your obedience. உனக்குள்ள சரியான ஒரு கீழ்ப்படிதல் இருந்தா அதுதான் வெளியே சக்தியா வெளியே வரும். When you have a right obedience, it comes out as a great power. காற்றை பார்த்து சொன்ன உடனே, கடலை பார்த்து சொன்ன உடனே இவங்க எல்லாம் பயந்து போய் சொல்றாங்க, காற்றும் கடலும் கீழ்ப்படிகிறதே, இவர் யாரோ? When he commanded the wind and sea, and they said unto him, and who is the man, and even the winds and sea are obeying unto him. காற்றை பத்தி பைபிள்ல உலகத்துல நீங்க ரொம்ப காற்றுகள் எல்லாம் பாப்பீங்க. And so we can see about the more kinds of winds in this world. இப்ப பாருங்க, ஒவ்வொரு புயலுக்கும் என்ன வச்சிருக்கான்? ஒவ்வொரு பேர் வச்சிருக்கான். And so for every cyclones and they name differently. அது ஏன்னா அவன் கண்டுபிடிக்கும்போது எந்த நாடு கண்டுபிடிக்குதோ அந்த பாஷையில வச்சிருவான். And so which country, and they were identifying it, and they will keep according to their country. எவனுடைய வானிலை ஆராய்ச்சியில அது கண்டுபிடிக்கப்படுதோ உடனே அவன் நெஞ்சிருவான். எங்கேயோ ஒரு காற்று அழுத்தம் வருதுன்னா அது ஒரு மாதிரி வரப்போகுது அப்படின்னே அந்த நாட்டுக்காரன் அவன் அதுக்கு ஒரு பேர் வச்சு விட்டுருவான். ஓகி, தானே, அடுத்து இப்போ வந்து வர்தா, இப்படி ஒண்ணு வைப்பான் வரிசையா. And so they name differently Ogi, Thane and Varda. இதெல்லாம் புரியாம நம்ம விசுவாசி ஒரு சிலர் என்ன செய்றான், அந்த நேரத்துல அந்த புயல் வீசினால அந்த பேரை தாம்பிள்ளைக்கு வைக்கிறான். அது கடைசியில வாழ்க்கையெல்லாம் புயல் அடிச்சுட்டு தான் இருப்பான். அப்படிதானே? என்ன ஏதுன்னே தெரியாது. சத்தியத்தின்படி வசனத்துல உள்ள பேரை தான் வைக்கணும். பைபிள் படியில உள்ள பேரை மட்டும் வை. And so according to the truths and words, and you have to name your children according to the Bible and scriptures. பைபிள்லயும் பல காற்றுகள் இருக்கு. And there are many winds in the Bible. கீழ் காற்று இருக்கு. And there were east wind. வடகாற்று இருக்கு. And there were north wind. தீ காற்று இருக்கு. And there were fiery wind. சுழல் காற்று இருக்கு. And there were whirlwind. பெருங்காற்று இருக்கு. And there were great winds. தென்றல் காற்று இருக்கு. And there were south winds. கொண்டல் காற்று இருக்கு. And there were night winds. அடுத்து யூரோக்ளிட்டோன் இருக்கு. And there were Euroclite. இதெல்லாம் பைபிள்ல ரொம்ப காற்றுகளை பத்தி சொல்லி. And so there were many winds mentioned in the Bible. நான் அதுக்குள்ள போகல. And so I don't want to go deep into it. இப்ப காற்று உனக்கு கீழ்ப்படியணும். And now the wind should obey you. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்த காற்று உனக்கு கீழ்ப்படிதா? And the winds that obey Jesus, is it obeying you? இந்த காற்றுக்கு ஒரு சக்தி எப்படினா? And what is the power for the wind? அது இஷ்டத்துக்கு சுத்துங்க. And it goes around its own direction. யோவான் 3-ம் அதிகாரம் 8-ம் வசனம். John chapter 3 verse 8. யோவான் 3:8.
காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. காற்றானது தனக்கு இஷ்டமான சுயமான ஒரு சக்தி தான் காற்று. And the self power, and that is wind. அது வாட்டுக்கு சுத்திட்டே இருக்குங்க. And it bloweth in its own direction. அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. And doesn't have any control. அது வாடு போயிட்டே இருக்கும். It blows or it goes in its own direction. இது சுயத்தினுடைய ஒரு ஆவி. And so this is the spirit of self. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீ இஷ்டத்துக்குலாம் சுத்த முடியாது. தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். After coming to spiritual life, and you cannot go by your own accord, and you must be under the control of God. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த காற்று கீழ்ப்படியுது? And today how many of you the winds are obeying? காற்று அது வாடு போயிட்டே இருக்கு. And the winds are blowing in its own direction. பைபிளே சொல்லுது காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல என்ன செய்யும்? வீசும். இன்னைக்கு பாருங்க வானிலை ஆராய்ச்சி சொல்லுவான் இன்னும் 3 நாளில் கரை கடக்கிறது, அது கடலூருக்கு வருதுமா. 2 நாள் கழிச்சு சொல்லுவான் அது இப்பொழுது திசை திரும்பி இப்பொழுது ஆந்திரா பக்கம் போய் கொண்டிருக்கிறதுமா. And so the weather forecasting, and they may forecast and say, and it was going to this direction towards the Andhra. அப்படிதானே? இப்படி ஒவ்வொரு இடத்துல அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலே கிடையாது. அது திடீர்னு லெஃப்ட் போகும், திடீர்னு ரைட் போகும். இப்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருந்தா தொலைஞ்சே போய்ட்டான். And the winds are not having any control. It may go to the left or right. And so the Christian life is like that, and he will lose his control. முதலாவது உன்னுடைய சுயம் கட்டுப்பாட்டில் வர வேண்டும், கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். And first of all, yourself must be under control. It must be under subjection. ஒரு சிலருக்குலாம் எங்க போறேனே தெரியாது. அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா மேக்கப் பண்ணி இன்னைக்கு தான் அப்படி ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி கிளம்புவான். எங்கடா போறேனா? போயிட்டு வரமா. வெளிய போன பிறகு தான் அவனுக்கு ஃபோன் பண்ணுவான், இவளுக்கு ஃபோன் பண்ணுவான், சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணுவான். நீ எங்கடா இருக்க? சரி எங்க போறேனா போயிட்டே இருப்பான். And some knows not and where he want to move after departing out, and he may call to a girl or a boy and to where to meet them, and so this what, and they go according to their own self. இயேசு சொல்றார் நான் சுயமாய் வரவில்லை. And Jesus said, I come not by myself. நான் சுயமாய் பேசவில்லை. I did not speak my own. நான் சுயமாய் கிரியை செய்யவில்லை. And I did not work of my own self. சுயமற்றவர் தான் இயேசு. And so selfless one, and he is Jesus. என்னைக்கு உனக்கு காற்று கீழ்ப்படியணும்னா உன்னுடைய சுயத்தை உன்னையாலே நீயே கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கணும். If the winds need to obey, and you have to control yourself, and you must put under subjection. சாப்பிடணும்னு தோணுங்க, சாப்பிடணும்னு தோணும். And you may have the desire to eat. சாப்பாடு நீ ஜெயிக்கணும், And you கண்ட்ரோல் have பண்ணணும். to overcome eating, or you must control தூங்கணும்னு yourself. உனக்குள்ள ஒரு உணர்வு வரும். And you will have the urging to sleep. தூங்க கூடாது, ஜெபத்துல போய் உட்காரணும். But you should not sleep, you must sit in prayers. நீ ஆப்போசிட்டா போய் செயல்படுத்தி அதை ஜெயிக்கணும். And you must work contrary, and you must overcome. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கற மாதிரி உள்ள சும்மா வார்த்தைகள் புது துருத்தியை கிழிக்கிற அளவு வரும். நீ உன்னை கண்ட்ரோல் ஏர் பிரேக் மாதிரி அடிச்சு வாயை பூட்டி வைக்கணும். And the words may come to hit you and to strike you, but you have to keep the earth break, and you have to control yourself. உன் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். And you have to subject your body. கிறிஸ்தவங்கிறது நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒயிட் அண்ட் போட்டு பெண்டிகாஸ்ல வந்துட்டான் அப்படி வா என் மகனே அப்படின்னு சீயோனும் எருசலேமும் கொடுத்துருவாருன்னு நினைச்சிடாத. And don't think Christianity it is very easy life, and they will call you Zion and Jerusalem, and you gave evil அது incense. வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமே. And only they that have lived a life. சுயத்துக்கு நீ சாகணும். And you must die to yourself. உன் இஷ்டத்துக்குலாம் நீ போக கூடாது. And you should not go according to your own desire. அதனால தான் யோவான் 21ல இயேசு பேதுருவோடு பேசும் பொழுது And so when Peter spake unto John chapter 21, நீ இளவயதிலுள்ளவனா இருக்கும்போது நீ இஷ்டப்படி சுத்திட்டு வந்த. and so when you are young, and you went according to your own way. ஆனால் முதிர் வயதான போதோ But when you got old, நீ உன் கையை நீட்டுவாய், and thou shalt stretch forth thy hands, வேறொருவன் உன் அறையை கட்டுவான், and another shall gird thee, உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல கொண்டு போவான். அதான் தேவ சித்தம். and carry thee whitherso thou wouldest not, and that is the will of God. சுயத்துக்கு மரித்தவன் தாங்க கிறிஸ்தவன். And they that die to the self, and he is a Christian. சுயத்தை கட்டுப்படுத்தினவன் தான் கிறிஸ்தவன். And they that are controlling their self, and they are Christians. அது வாட்டுக்கு இழுத்து எழுப்புக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை தோற்று போகும். And so when you go according to the dragging chains, and they'll be your currents. பிரசங்கி 1:6 பார்க்கும் பொழுது When we look into Ecclesiastes chapter 1 verse 6, காற்றுக்கு இன்னொரு சக்தி இருக்கு. there is another power for wind. பிரசங்கி 1:6 காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். இது எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு மறுபடியும் வந்து நின்னுக்கும். And again it comes to the starting stage. வடக்கு போகும், தெற்கு போகும், சுழற்றி சுழற்றி அடிக்கும். கொஞ்சம் பொறுத்து எங்க வந்து நின்றோம்? எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க கூடாது. The wind goeth toward the south and north, and whirleth about continually, come to the same place, and your Christian life should not be like this. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபையில சேர்ந்தாச்சு, மறுபடியும் நீ போய் மறுபடியும் இந்த கழுவப்பட்ட பன்றி எங்க போய் நீ உட்கார்ந்துக்குச்சு? சேத்துல போய் உட்கார்ந்த மாதிரி நீ உட்கார்ந்தற கூடாது. After getting saved, taking waters of baptism, getting anointing, and once again you should not go like a swine and coming into the mire. காற்றுக்கு இருக்கிற சக்தி என்னன்னா திருப்பி சுத்தி கடைசில புறப்பட்ட இடத்துக்கே வந்து விடும். And what is the power of the wind? And it goes around and comes to the same place where it was இது initiated. பழைய நிலவரத்துக்கு திரும்புகிற வாழ்க்கையை காண்பிக்கிறது. And this shows that you are returning back to your old state. நல்ல இந்த பாம்பாட்டு நீங்கலாம் ஒரு காலத்துல இந்த பாம்பு கட்டெல்லாம் விளையாடி இருப்பீங்களே. And sometimes or in your life, and you have learned at your age. 99ல போனவனே அந்த பாம்பு கொத்தும் எங்க வந்துருவான் இவன்? 2ல வந்து நின்றுவான். And the snack later when you come to the 99, and once again you come to the starting அதே point. மாதிரி நல்ல ராபோஜன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உச்ச 98க்கு வந்துட்டான்னு அர்த்தம்.
And so when you are taking the communion and you have come to the peak level 99. புது வருஷத்துல நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க வந்தா புது வருஷத்துல வாங்க ஆண்டவரே. And I used to say often to the Lord, you come during the new year. புது வருஷத்துல வந்தா ஒரு 90% தட்டி மூட்டி பறந்துருவாங்க. And so when he comes on new year time, at least 90% and they will fly. இடையில உள்ள சுத்திரி போட்டதுல வந்தா மத்த இடத்துலலாம் சுத்திரி போட்டு இருக்காது, சபை ஒண்ணும் இல்லாம போய்டும். And so when they come in between of the times and even on and they will occurrence. ஏன்னா நீ உன்னுடைய பழைய நிலவரத்துக்கு திரும்பி போகிறாய். Because you are returning to your old state. காற்று சொலன்று அடிச்சிட்டு திருப்பி எங்க வந்துருது அது? தான் புறப்பட்ட இடத்துக்கே வந்து நின்று விடுது. And the wind and goeth around toward and comes by to the same place. இதுதான் இன்னைக்கு अनेक ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு ரிசல்ட்டா இருக்கிறது. And so this is a result of many spiritual people life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இந்த காற்று உனக்கு கீழ்ப்படியணும். And this wind should obey you. ஏசாயா 64:6 பார்க்கும் பொழுது, When we look into Isaiah chapter 64 verse 6. ஏசாயா 64:6ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what is said in 64:6 of Isaiah? நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. அக்கிரமம் தான் காற்று என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that iniquities or winds. பாவ போராட்டம் விசுவாசிக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். And so every believer and they will have the conflicts towards sin. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, When we look into Galatians chapter 5. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says. 5:17 என்ன சொல்லுகிறது? 5:17 of Galatians. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரடையா நியமிக்கப்பட்டிருக்கிறது. And so against the spirit against flesh and flesh with the spirit it was contendence. சாகர வரைக்கும் இந்த பாவ போராட்டம் இருக்கும். Until the time of death and they will have the struggle towards sin. கடைசி வரைக்கும் இந்த மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜீவன் இருக்கு. இந்த காற்று போயிருச்சுனா உன்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. Until you have the lost breath and you will have the struggles, and so when it was stopped and all the problems will be over. இங்கே காற்றை குறித்து பார்க்கும் பொழுது அக்கிரமம் பாவம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. So when it is said about winds and here it is pointed out as iniquities. பாவ ஜீவியத்தை நீ கண்ட்ரோல் பண்ணனுங்க. And you have to control your sinful life. ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டு அதை கண்ட்ரோல் பண்றாங்க. And they were controlling the horse with a bridle. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல ஒருவன் பூரணன் என்று சொன்னால் அவன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கீழ்ப்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். And James chapter 3 verse 1 and 2 when it says when some says a perfect man and he also able to bridle the whole body. புதிய ஏற்பாட்டு விசுவாசி ஊழியன் இவனுடைய கடிவாளம் யாரு? பரிசுத்த ஆவி. And New Testament for a believer or a saint of God, and so the bridle is the Holy Spirit. சரியான கடிவாளம் அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுனா உன்னை கண்ட்ரோல் பண்ணுவார். When you have the right bridle anointing in you and he will take control over you. உன்னை போக விட மாட்டாரு. And he will not allow you to move. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். I have said you. ஒரு இடத்துல பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் விசிட்டிங் போயிருந்தார். In one place Pastor Aruldas went for a visiting. அந்த வீட்ல அந்த சகோதரி ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னு கொடுத்துச்சான். In that place and the sister said him to have a juice. ஆவியானவர் சொன்னாரா? And the spirit of God said. ஆவியானவர் சொன்னாரா? And the spirit of God said to him. குடிக்காத. Don't drink. ஆனா அவங்க ஐயோ நீங்க எங்க வீட்ல குடிச்சாதான் ஆசீர்வாதம். But they compelled him saying that only when you drink and this is blessing for us. கடைசில ஒரே போராட்டம். So at last and he had a God. இவர் மரியாதைக்காக வேற வழி இல்லாம என்ன செஞ்சாரு? கப்ப தூக்குனாரு. And so there is no other way and so he took a cup in his hands. ஆவியானவர் சொன்னாரு குடிக்காத. And the spirit of God said don't drink. இவருக்கு அந்த சிஸ்டர் சொல்ற சத்தமா கேக்குது. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? உள்ளுக்குள்ள இருந்து வருது குடிக்காதன்னு. And what the sister said and he was able to hear louder and so but inside he heard a voice and don't drink. வெளியில உள்ள சத்தம் ஓவர்டேக் பண்ணி விட்டது. And so he overtook the voice and it came out. கப் இவ்வளவு தூரத்துல வரும் பொழுது ஒரு அடி விழுந்துச்சு கையில. கப் கீழ விழுந்து நொறுங்கி போயிடுச்சு. But when the cup came to distance and he got the beating in his hands and the cup was broken into pieces. யார் இல்ல மனுஷனே கிடையாது. கப்பு கீழ விழுந்து டபார்னு நொறுங்கி விழுந்த உடனே அந்த சிஸ்டர் வந்து டமால்னு விழுந்து முழங்கால் போட்டு காலில் விழுந்து மன்னிச்சிருங்க பாஸ்டர், நான் உங்களை வசியம் பண்றதுக்கு தான் இந்த ஜூஸ் கொடுத்தேன், ஐயோ ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொல்லி பொத்துனுக்குள்ள விழுந்துச்சு. When the cup fell down, when broken into pieces, the sister fell down and said, to mesmerize you, I have done this, and so he asked a pardon unto him. ஆண்டவர் உன்கிட்ட பேசுவாரு. And the Lord may speak unto you. நீ கீழ்ப்படியணும். And you must obey. போகாதேம் பாரு. And you may say not to go. நைட்டே கிளம்பி வீட்டுக்கு ஓடி சேர்ந்துருன்றுவாரு. And you used to see and travel by night and go home. நானும் வாலிப பையனா தான் இருந்தேன். And I was also young boy at the time. ஒரு லோக்கல் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். And went to a local convention. வயசாயிட்டனால நான் இப்ப சொல்றேன். And so I became bold, I am telling this now. அப்ப எனக்கு வயசு 18. And I was 18 years old that time. ஒரு லோக்கல் கன்வென்ஷனுக்கு போயிருக்கேன். I went to a local convention. காலையில ஞானஸ்நான ஆராதனை நடக்க போகுது. And morning baptism service. காலையில பைபிள் ஸ்டடி. And Bible study. அது ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு கன்வென்ஷன். And it was a convention took place at village. நைட் காலையில எந்திக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு இங்கே கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. When I woke up in the morning, the Lord said, and there was a snake kept before you.
உனக்கு இங்கே கண்ணி வைக்கப்பட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் என் லைஃப்ல சொல்றேன் இதை. And so I am telling this as first time, and so the Lord said, and the snare was kept before you. நான் உஷாராயிட்டாங்க. And so I became strong. சரி இனி கன்வென்ஷன்ல இருக்கிறது என்ன இல்ல ஒழுங்கு கிடையாது. And so there is no need to go to convention anymore. ஓடியே போயிடணும். And I began very pleased. வீட்ல இருக்கிற பிரச்சனையே கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு. இது வேற இங்க கண்ணி வேற வச்சிட்டானா ஏறல்ங்கற ஒரு இடத்துல சொல்றேன். And it was an unaccountable problem in my family, and so there was a snare kept before me, and so I did not depart the place. இப்ப பைபிள் ஸ்டடி முடிஞ்சு நான் வாரேன். அங்கங்க பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் ஏறி நின்னு மாடியில நின்னு பல்ல காட்டி நின்னா. ஆஹா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணி சிக்னல் விழுந்துருச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. After the Bible study was over, அவசியம் இல்லாம எவளும் சிரிக்க கூடாது. And so without urgency, and no one should smile. அவசியம் இல்லாம எவனும் திரும்பி பார்க்க கூடாது. And so without need, and you should never turn back. இது சர்ச். And this is church. புனித ஸ்தலம். And this is the pure place. நீ நிக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். செருப்ப கழத்துன்னு சொன்னாரு யோசுவாட்ட. The place where you are standing, it is a holy place, and he asked him to remove his shoe. நான் பார்த்தேன். I saw இது என்னடா நேத்து நைட் வரைக்கும் இல்லாத சிக்னல்லாம் பயங்கரமா வருது. And so I do not have any such problems till yesterday, and the signal is coming now. இங்க திரும்பி பார்த்தா அந்த பாத்தி இங்க நிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை மூடிட்டு சரி நம்ம கிளம்பலாமான்னு பார்த்தா மாடியில நிக்குது. எல்லாம் அந்த கும்பல் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தா ரைட் ஏறா பஸ் ஏறி டிக்கெட் கொடுத்து ஓடியே விட்டேன். தூத்துக்குடி வீடு விழுந்துச்சு. And so when they were looking unto me, I took the bus. அன்னையோட அந்த ஆவி நெஞ்சிருச்சு. போயிடுச்சு. And so from that day onwards, and the spirit departed me. நீ அங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி நின்னுக்கிட்டு இப்படி இப்படின்னு இழுத்து விட்டீன்னா நீ சோலி முடிஞ்ச. நீ சியோனுக்கும் போக மாட்ட, எருசலேமுக்கும் போக மாட்ட, இனி இந்த சபையில இருக்கவும் மாட்ட. And like a superstar, when you stand in the place, and you cannot go to Zion or New Jerusalem, and you will never stand in the church. ஆவியானவர் சென்சார் அடிப்பாரு. And the spirit of God will give you the sensor. பெல் அடிப்பாரு. And he will ring the bell. ஏரியா பிரேயருக்கு போயிராத, ஓடிவிடு. And so you should not stand in the place, and you must remove out of the place. உன்னைய தான் செத்து மீன் பிடிக்கிற எந்த ஊழியமும் தேவையில்லை. And you don't want the ministry that you die and to catch the fish. நான் சொல்றது கரெக்ட்டா? Can you understand what I say? எந்த ஒரு வாலிப பையனும் எந்த ஒரு வாலிப பொண்ணுக்கும் சுவிசேஷம் சொல்ல கூடாது. And no young boy and should give a gospel to the young girl. எந்த ஒரு வாலிப பொண்ணும் வாலிப பையனுக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன் என் சபைக்கு கூட்டி வரேன்னு எவனையும் கூட்டி வர கூடாது. And no young girl and should not call young boy to the church by telling the gospel to them. வீட்ல வாலிப பையங்க இருக்கிற வீட்ல வாலிப பொண்ணுங்க டியூஷன் படிக்க போறேன், நான் சத்தியம் கேட்க போறேன், ஜெபம் பண்ண போறேன்னு எவ்வளவு அங்க போக கூடாது. And where the young boys are staying in the house, and you should not go and have a tuition or to learn something in the house. வீட்ல வாலிப பொண்ணு இருக்கும் பொழுது எந்த பையனும் உன் வீட்ல உன் அக்கா தங்கச்சி வாலிப பிள்ளைங்க இருக்கும்போது எவனையும் வீட்டுக்கு கூட்டி போக கூடாது, காபி குடிக்க கூட கூட்டி போக கூடாது. And when young girls are in your house, and you should not take the young boys, your friends, to your house to even take a coffee. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாரும் நல்லா பாடம் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். And so I think that all have learned a better lesson. இதான் சத்தியம். And so this is the truth. இதுதான் உண்மையான ஜீவியத்துக்கு அஸ்திபாரம். And this is the foundation for the true life. ஏன்ட்ட ஒரு பொண்ணு நான் அண்ணா நகர்ல இருக்கும்போது ஏன்ட்ட நேரா வந்து பாஸ்டர் this boy இந்த guy வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூட்டி வந்துட்டா. And so when I was ministering at Anna Nagar, and one girl brought a boy unto me. அவளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். And she knows English. அதனால this guy நான் சொன்னேன் என்ன உட்காரு என்ன விஷயம் சொல்லு. And so இவனுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. இவன் சொல்லு. I tell gospel to him. சரி சுவிசேஷம் சொல்லுவோம். And so I thought I could tell the pastor. அவனை உட்கார்ந்து பேசும்போது அவனை அடிச்சு பேசுறா. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி இவளுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி ஏறிடுச்சு. So when they were sitting and speaking, and thought that some spirit entered into her. Then நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். Then I got transferred from the place. திருப்பி பார்த்தா அவன் அவளை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். And so then after for a few days I saw that, and she spoiled him. சூசைடுக்கு வந்து நிக்கிறா. And now she was coming to the point of suicide. மதுரைக்கு ஏண்ட வாரா. And she came to Madurai to visit me. அழுதா. ஓஹோ சுவிசேஷம் சொன்னியா நீ? And she cried bitterly, and I said, ஏன்டயே வந்து நீ சுவிசேஷம் சொல்ல வைக்கிற. எவனை கூட்டி வர? And you are calling me and to tell the gospel to him. இதே கொணவட்டத்துல நீ சத்தியம் சொல்லி கண்டவனையும் கொண்டு வர. At the same Konavatam, you are bringing many of them to bring the gospel to them. சத்தியத்தின்படி மாறி நீ ஞானசானம் எடுக்க வச்சிருக்க போன ஞானசானம். And so you have asked them to give what is your baptism. உன் ஜீவியம் சரியில்லை, நீ இன்னொரு ஆளை கொண்டு வந்து ஞானசானத்துக்கு கொண்டு வரியா? And your life is not perfect, you are calling the other to take baptism. நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் பயங்கரமா பேசுவேன். சத்தியத்தை நீ கரெக்ட்டா புரிஞ்சிக்கிட்டு ஜீவிக்கணும். And you have to understand the truth well, and you must live. ஆத்தும ஆதாயங்கிறது கரெக்ட் ரூட்ல போணுங்க. And saving the souls, you must go in the right route. உனக்கு ஒருத்தி பேச ஆரம்பிச்சிட்டான உடனே அவளை ஆத்தும ஆதாயம் பண்றியா நீ? And so when one start to speak, and you are going to gain the soul. நான் திருமலிசையில இருக்கும் பொழுது And so when I was Tirumalisai, ஒரு பழைய விசுவாசி, and he was a old believer. சுவிசேஷம் சொல்றேன் ஆத்துமாக்களை ரட்சி. அவன் தான் அந்த மனுஷன் தான் நல்ல மனுஷன், நல்ல தீர்க்கதரிசி. சத்தியம் சொல்றேன்னு சொல்லிட்டு 3 கல்யாணம் கட்டிட்டான். And he was a good believer. ஃபைனல் முடிவு என்னது? நித்திய ஜீவன் போய்விட்டது. And he was a good believer. He used to utter prophecy, but he got remarriage and said at last, and he lost his eternal life. ட்ராக் ஒன்னு இருக்கு.
And there was one track. இந்த ட்ராக் நீ தாண்ட கூடாது. And you should not cross this track. கரெக்ட்டா போணும். And you must rightly move on அப்படி நீ path. பாதை மாறறேன்னா ஆவியானவர் உனக்குள்ள சென்சார் அடிப்பார். And so when you go out of the path and the Spirit of God will give you என் sensor. மகனேன்னு சொல்லுவார். And he call you my son. அக்கிரமங்கள் ஒரு காற்று. And the iniquity is a wind. பாவம் ஒரு காற்று. And the sin is a wind. உனக்கு சென்சார் அடிக்கணும். அதோட அந்த ஊழியத்தை நீ விட்டுறணும். And sensor must beaten within that and you must lose your ministry. ஏன்னா அதுல பக்தி இல்ல, அது தெய்வீகம் இல்ல, அது ஒரு கண்ணின்னு சொன்னா நீ அது ஒரு ஊழியம் அல்ல, நீ வெளிய வந்துரு. And if the Lord says it is not for your edification and for your godliness, it's not your ministry, you must come out of that path. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க படிச்சு பாருங்க. When you look into Acts of the Apostle, ஒரு நாள் பவுல் ஆசியாவுக்கு போகும்படியாக பிரயத்தனம் பண்ணினான். and so one day and Paul determined to go to Asia. அவன் ஆசியாவுக்கு போகும்படி அவன் பிரயத்தனம் பண்ணின பொழுது, And so when he determined to go to Asia, அப்போஸ்தலர் 16:6 இது சொல்லப்பட்டிருக்கிறது. in 16:6 it is said in Acts of the Apostle. அவன் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டான். எப்படி? And so when he gone toward the Phrygia and the region of Galatia, and he வசனத்தை was forbidden by the Holy Spirit. வசனத்தை சொல்றது தப்பா? And so what God says wrong? சொல்லுங்க. வசனத்தை சொல்றது தப்பா? And what is said, the word of God is wrong. ஆனா ஆவியானவர் சொல்றாரு நீ இப்ப சொல்லாதன்னு சொல்றாரு. But the Spirit of God forbidden him not to say. அவன் பரிசுத்த ஆவியினாலே வசனத்தை சொல்லாதபடி தடை பண்ணப்பட்டான். And he was forbidden by the Holy Spirit to preach the word in Asia. உடனே பேசாம இருந்துட்டான். And then what he says. அடுத்த நாள் மீசியா தேசத்துக்கு வந்து And then after and he crossed to the Mysia. பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் And பண்ணினான். then he assigned to go to Bithynia. அடுத்த வசனம் படிச்சு பாரு. ஆவியானவரோ அவனை போக விடவில்லை. And the Spirit of God suffered them not to go. பேசாம உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். And he started to sit and pray. 9ஆம் வசனத்துல அவனுக்கு ஒரு தரிசனம் In கிடைத்தது. 9th verse and he got a vision. அதனால நான் சொன்ன சத்தியம் உங்களுக்கு ஒருவேளை புரிஞ்சிருக்காது. சுவிசேஷம் சொல்லாதே, ஜெபத்துக்கு போகாதே, ஓடி போய் விடுன உடனே இந்த ஆளு இடக்கமடக்கா பேசுறான் அப்படின்னு இல்ல. வசனத்தோட தான் நான் பேசுறேன். And so with the word of God I am speaking, you should not think I am speaking so contrarily. உன் ஜீவியம் கெட்டு போன பிறகு திருப்பி என்ன ஏரியா பிரேயர்? After your life was corrupted, then after how you can conduct area prayers? நீ சரியில்லை, திருப்பி என்ன ஆத்தும ரட்சிப்பு? And when you are not right and how you can save the souls? நீ குணப்பட்ட பின்பு, And so after you are converted, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து. and after you are converted and you must establish your brother. நீ நில்லு, அதுக்கு பிறகு ஒருத்தனை தூக்கி எடு. You first stand still and you can stay others to come up. இந்த மார்க்கம் வித்தியாசமான மார்க்கம். And this religion is entirely different. பாஸ்டர் கேசி வர்கீஸ்னு ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலாம். And there was a great pastor, Pastor Casey Verghese. அவங்க சிஸ்டர் And his sister, அவங்க வந்து ஒரு நீச்சல் வீராங்கனை. and she was a full and fit swimming. நல்ல ஸ்விம்மிங் சொல்லி கொடுப்பாங்க. And she used to teach a good swimming to others. அவங்க சொல்லி கொடுத்து எவ்வளவு பேர் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. And many become famous and by her teaching. ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. And one day she taught her a girl. கொஞ்சம் ஆழத்துல போய் சொல்லி கொடுத்தாங்க. And she taught her going into a deep. இவங்க பயங்கர ஸ்விம்மிங்ல இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆளு. And she was a famous in swimming. ஆனா இப்போ ஆழத்துல போய் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த போது And when she took the child to அந்த பிள்ளை தடுமாறிடுச்சு. and she stumbled in her path. அதனால அது பயத்துல தண்ணி குடிக்க ஆரம்பிச்ச உடனே இவங்களை வந்து ஒரே ஆவி சேர்த்து கட்டி பிடிச்சிருச்சு. And so because of the fear and she drank water and she bit in the spirit. இவங்க எவ்வளவோ கத்துறாங்க, என்னைய விட்டு நான் உன்னைய பிடிச்சுக்கிறேன். And she shouted and leave me and I hug you. என்னைய கை கால அசைய விடுன்னு சொல்லுது. And make my hands and legs to move. தண்ணிக்குள்ள யார் கேக்குறா? And who is asking? அந்த பிள்ளைக்கு மரண பயம். And she's having the fear to it. எப்படியாவது இவங்க காப்பாத்திடுவாங்களோன்னு பிடிச்சு இழுத்து பிடிச்ச பிடியில ரெண்டு பேரையும் ஜீவா பிடிச்ச பிடியில இவங்களுக்கு கைய அசைக்கல கால அசையல அப்படியே போய் ரெண்டு செத்தே போயிடுச்சு. And so when they held her tightly and she was not able to move hands and legs and they both were died in the spot. நான் சொல்றது உங்களுக்கு சத்தியம் புரிஞ்சுதா? Can you understand the truth I'm telling? நீ சரியா இருந்தாதான் நீ மத்தவனை காப்பாத்த முடியும். So only when you are right and you can rescue others. அக்கிரமம் ஒரு காற்று. Iniquity is a wind. பாவம் ஒரு காற்று. And sin is a wind. இந்த காற்று அப்பப்ப வீசிக்கிட்டே இருக்கும். And so this wind may often works in you. நீ நினைக்கிற 60 வயசுல இந்த பாவ போராட்டம் இருக்காதுன்னு. And you may think that at the age of 60 you will not have the struggle over the sin. சாகற வரைக்கும் இந்த பயங்கரமான போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். Until the point of your death and you will have the struggle towards the sin. ஏசாயா Isaiah 41 29 verse 29. ஏசாயா 41:29 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 41:29 of Isaiah what it says. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்று. And the idols are molten images of wind. அதனால தான் பிசாசு பிடிச்சா தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவான்? And so when they were demon possessed and what they used to call? சொல்லுங்க. பிசாசு பிடிச்ச அந்த கிராமத்துல என்ன சொல்லுவாங்க? பேய் பிடிச்சிருக்கலாம்னு சொல்ல மாட்டான், அது சாமியாச்சே. அதனால என்ன சொல்லுவான்? ஏதோ காத்து கருப்பு அப்படிமா. அது என்ன காத்து? அதான் விக்கிரகம்.
And so they may call as a wind, and that is an idol. விக்கிரகம் ஒரு காற்று. And so this idol or image is a wind. இந்த ஆவிகள் உன்னுடைய வார்த்தையில கீழ்ப்படியணும். And these spirits must obey to your words. பாவத்தை நீ போன்னு சொன்னா போய்டும். When you see the sin to flee, it will flee away. அந்த எண்ணங்களை நீ எதிர்த்து நிக்கணும். And you have to resist those minds. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? In Corinthians chapter 10 what it says? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். And so we put under our subjection and is working against the excellency of Christ. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகள். And for the weapons of our warfare are not carnal but mighty through God to pulling down the strongholds. பிசாசு விக்கிரகத்தை நீ எதிர்த்து நிக்கணும். And you have to resist the idols. உன் வீட்டுக்கு விரோதமா, against your house, உன் தொழிலுக்கு விரோதமா, against your business, உன் குடும்பத்துக்கு விரோதமா, and against your family, ஐக்கியத்துக்கு விரோதமா, and against your union, சுகத்துக்கு விரோதமா, against your healing, ஆசீர்வாதத்துக்கு and விரோதமா, against your blessings, சமாதானத்துக்கு விரோதமா, and against your peace. இப்படி எல்லாம் பல விக்கிரகங்கள் போராடுங்க. And many idols may work against you. ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னால ஒரு சக்தி இருக்கு. And behind every problems and struggles and there is a power. ஒவ்வொரு வல்லமைக்கு பின்னால ஒரு விக்கிரகம் இருக்கு. And behind any power and there is an idol. ஒவ்வொரு தீங்குகளுக்கு பின்னால ஒரு சர்ப்பம் இருக்கு. And behind every evil and there is a serpent. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். I would have told you. ஞாபகம் இல்ல, வெங்கஞ்சின்னு ஒரு இடம் இருக்கு, நம்முடைய திருவேண்டரம் லோக்கல். At Trivandrum local there is a place called Venkanji. அந்த சபையில எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல சண்டை வந்துருச்சு, சபையே குழம்பி போயிடுச்சு. And a particular point of time and there was a great confusion in the church. சர்ச்சில் எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க. And all were confused with the church. பின்மாற்றம் And backsliding. இவங்களுக்குள்ள குரூப். And there was a groupism. அது சீஃப் பாஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு. And it went till the chief pastor. அந்த சபையே குழம்பி ஒண்ணு இல்லாம போய் அந்த ஊழியக்காரங்க எல்லாத்தையும் மாத்தியாச்சு. And the church was totally confused and they shifted or transferred the servants of God. புதுசா ஒரு பாஸ்டர் கொண்டு போய் இறக்கிட்டாங்க. And they appointed a new pastor. அவர் கொஞ்சம் நல்ல ஜெபிக்கிற மனுஷன். And he was a good prayer warrior. நல்ல உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற மனுஷன். And he took fasting and used to pray well. இப்போ ஒரு சென்டர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கார். And now he in a center and he was a center pastor or assistant pastor. அவர் அங்க போய் உட்கார்ந்து டெய்லி ஜெபம். And he sat in the place and he prayed regularly. அவர் ஒரு நாள் சொல்றாரு. And one day he said, ஒரு நாள் எனக்கு சொப்பனம். and there was a dream to me. ஹால்ல நான் நிக்கிறேன். I was standing in a hall. எங்க ஜனங்கள் எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. And all the people were laying down. அப்போ ஒரு பெரிய சர்ப்பம் அப்படி சபையில எழும்புது. And there was a great dragon and it rose in the church. பயங்கரமான ஒரு சர்ப்பம். And it was a great dragon. என் வாழ்க்கையில பார்க்காது. And I've never seen in my life. ஆனா அது அப்படியே வெளியே வருது. And it came out. அது வெளியே வர வர அது சுத்தி இருக்கு பாருங்க உடம்பு. அப்படி ஒண்ணா அவர் சொல்றாரு, சர்ற 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 சர்றன்னு சவுண்ட் வருது. அப்படியே எடுத்துட்டு அது ஃபெய்த் அந்த கேட் வரைக்கும் இருக்கும், அந்த சர்ச்சினுடைய கேட். அது தூரம் போய் என்ன செய்யுது, நேர போய் மெயின் ரோட்ல திரும்பி போய்கிட்டே இருக்கு. அது போறது நான் பார்க்கிறேன். ஆனா பாடி எங்க இருக்கு, இந்த ரவுண்டு இங்கே தான் இருக்கு, இன்னும் இருக்கு. And it was coiled in its shape and so it started to move little bit and so it crossed near the main road still the body in the arm. 4 கிலோமீட்டர் தள்ளி கொல்லங்கோடு க்ஷேத்திரம் ஒரு டெம்பிள் இருக்கு. And after 4 kilometers and there was a temple at Kollangodi. கொல்லங்கோடு. அந்த இடத்துக்கு அந்த சர்ப்பம் தலை எங்க போகுது, அவர் சொல்றாரு அங்க அந்த சர்ச்சுக்கு அந்த டெம்பிளுக்குள்ள அது தலையை வைக்கும் போது கூட என்ன இருக்கு, அதனுடைய பாடியில சுத்துக்கள் எங்க இருக்கு, இந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து. And when it places its head in the temple and still and the coils in the body was still in the faith home. கடைசி இது சர்ச்சை விட்டு வெளியே போச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்ச்சில் என்ன கிடையாது, பிரச்சனையே இல்லை. And finally it moves out of the church and from that day onwards there was no problem in the church. உன் வீட்ல இந்த சர்ப்பம் சுத்தி உட்கார்ந்திருக்கான்னு பாரு. And check whether the serpent is behind in your house. உன் ஊழியத்துல இது உள்ள உட்கார்ந்திருக்கான்னு பாரு. And check whether it is found in your ministry. உன் பிசினஸ் சென்டர்ல இது வந்து உள்ள உட்கார்ந்திருக்கான்னு பாரு. And check whether it is staying in your business center. அது கிளம்பணும் இன்னைக்கு. And it should depart. காற்றும் கடலும் கீழ்ப்படிகிறதே. The winds and the sea obeys to him. நீ இன்னைக்கு கூட்ட முடியும்போது ஒரு கமாண்ட் கொடுக்கணும். At the end of the meeting you should give a command. காற்றை பார்த்து நீ கட்டளையிடணும். And you must command looking into the அதட்டணும். And you must rebuke it. பிசாசை பார்த்து நீ பயப்பட கூடாது. You should not fear looking into the devil. ஒருத்தன் பிசாசு துரத்துனா நான் போகவே இல்லையா. And one was casting of the demons did not leave. டைம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு உனக்கு தெரியல, என்னடா இது போய் தொலைய மாட்டேங்க. And time is up and it was saying that you are not moving and what to do further. ப்ளீஸ் போய்டுன்னு சொன்னான். And it said that please you move away. யாரை பார்த்து? And looking into who he பிசாசை said. பார்த்து ப்ளீஸ் போய்டுன்னானா. அது ப்ளீஸ்ன பிறகு போகுமா அது? நீ அதை எதிர்த்து அதட்டணும். காற்றை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு,
அதட்டினார். அதோட அது அப்படி ஆஃப் ஆயி போச்சு. And looking unto the wind and he rebuked it and so he what was completely it was off down. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது கட்டளையிடுகிறேன்னு சொல்லணும். In the name of Jesus Nazareth and ask you to come out of this house, you must command that spirits. மார்க் 9:25 இயேசு என்ன சொன்னாரு? And what Jesus said in Mark chapter 9 verse 25. ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளையிடுகிறேன். And deaf and dumb spirit and you move away from him, he commanded the spirits. நெக்ஸ்ட் கமாண்ட் கொடுக்கிறாரு. And he gave the command to him. இனிமேல் இவனுக்குள் வராதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். And also he gave a command and should not come further to him. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தோடு உன் குடும்பத்துல வீட்ல இருக்கிற இந்த காற்று இந்த விக்கிரகம் வெளியே போணும். இனி சாகுற வரைக்கும் அது உள்ள வரக்கூடாது. And so within this message and after hearing this message and this wind or this iniquity should not come into thee until the death it should not come into you. மார்க் 9:25 9:25 of Mark. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். And so I command thee or charge thee. உன் பிள்ளைக்குள்ள உன் புருஷனுக்குள்ள உன் மனைவிக்குள்ள உன் வீட்டுக்குள்ள ஊழியத்துக்குள்ள எங்கயாவது இந்த சர்ப்பம் இருக்கு இந்த பொல்லாத ஆவி இருக்குன்னு சொன்னா இந்த விக்கிரகத்தை நீ எதிர்த்து போராடி வெளியே போன்னு சொல்லணும். திருப்பி உள்ள வராதன்னு நீ சொல்லு. And if the serpent or spirit is found in your family, among your children, your wife or husband, and you must charge it out, it should not come and no more enter into your house. கீழ்ப்படியுமா? And will it obey? நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா கட்டாயம் இது கீழ்ப்படியும். And when it obey God and it will obey into you. இதுதான் பேசிக் சத்தியம். And this is the basic பேசிக் ட்ரூத் இதுதான். And this is the basic truths. நீ கீழ்ப்படியலனா நீ தேவனுக்கு கீழ்ப்படியலனா. And when you obey not to God நீ and தேவனுக்கு not obey கீழ்ப்படிந்தா you. நிச்சயம் இது கீழ்ப்படியும். And so surely it will obey you when you obey to God. எரேமியா 51:1 என்ன சொல்லுகிறது? So 53:1 of Jeremiah what it says? பாபிலோனை அழிக்கும் காற்று. And so the winds that blow on Babylon. இன்னைக்கு அழிக்கிற காற்று குடும்பங்களை அழிக்கிறதுக்கு தான் பிசாசு போராடுறான். And so today and the devil is striving hard to give you sorrows. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். And the thief comes to steal and to vanish and to destroy and he comes for nothing. இந்த அழிக்கிற வல்லமையை நீ எதிர்த்து நிக்கணும். And you have to resist the powers that destroy you. யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Jonah chapter 4 verse 8. அங்கே ஒரு உஷ்ண காற்று வீசினது. And so there came a wind of the east wind. அந்த உஷ்ண காற்று வீசின உடனே பயங்கர வெயில். And so when the come winds of the sun there was a great sun beat. தீர்க்கதரிசி சோர்ந்து போனான். And the prophet was fainted. அந்த காற்று அடிச்சு கொஞ்ச நேரத்துல அவன் சொல்றான் செத்துட்டா நல்லா இருக்கும். And so after the wind vehemently upon and said that it is better to die. எப்படி காத்து அடிச்சிருக்கு பாருங்க. And so how the wind blowed upon him. ஒரு பெரிய தீர்க்கதரிசி. And so was a great prophet. இவனை தெய்வம் நம்புறாரு. And the Lord trusted him. நீ வா தீர்க்கதரிசனம் சொல்லணும்ங்கறாரு. And he said that you must utter prophecy. இவன் வேண்டான்னு ஓடுனால அவனை விட மாட்டேங்கறாரு. Even he wanted to run away, he was not leaving him. கடலை கொந்தளிக்க வைக்கிறாரு. And he made the sin to poison. இவனை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாங்க. And he made him to cast into the sea. மீன் வயித்துக்குள்ள இருந்து நினிவே இங்க வந்து சேர்ந்துட்டான். And out of the belly of the heaven he came to Nineveh. ஆனா இப்ப தீர்க்கதரிசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. And now the prophecy was started. ஆனா இந்த ஒரு காற்று அடிச்சது பாருங்க. Now you see and look இந்த into காற்று this. அடிச்ச உடனே அவன் எங்க போய்ட்டான்? என்னங்க ஊழியம் என்னங்க செத்தா நல்லா இருக்கும். வாசி அந்த வசனம். சூரியன் யோனா 4:8. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ் காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். சரி நான் ஒரு கேள்வி கேட்க கூடாது. கேட்டா வீட்ல போய் எல்லாம் பிரச்சனை பண்ணிடுவீங்க. And so I should not ask this question. எப்பமாவது நான் செத்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சவங்க யாருன்னு கேட்டா அது நல்ல கேள்விதான். ஆனா அறிக்கை இட்டுட்டீங்கன்னா வீட்ல போய் ஏன் நான் என்ன கொடுமை பண்ணேன் நீ சாவணும்னு நினைத்தாய் அப்படிமா இந்த நம்ம வெளிப்பாடு இங்க புதுசா வாங்கிடுவோம். So is there any such questions you asked in your life and it is better for me to die? இல்ல புருஷன் கையை வைத்துட்டா ஏங்க நாங்க என்னங்க பண்ணேன் உங்களுக்கு சோறெல்லாம் பொங்கி போட்டேன் துணியெல்லாம் துவைச்சு கொடுத்தேன் நீங்க அடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் திருப்பி ஏன் சாவணும்னு நினைச்சீங்க அப்படிமா. And so if the husband raise the hands and we ask questions, I have given everything for you and why did you raise your hands? எப்பெல்லாம் நீங்க சாவணும்னு விரும்புறீங்க. And whenever you thought to better to live. உன்னை அப்படி மரணத்தின் எல்லைக்கு உன்னை கொண்டு போறான் அந்த ஆவி. And the spirit took you to the coast of the death. உனக்குள்ள சோர்வை உண்டு பண்ணுகிறான். And he made you to faint. இதுதான் ஒரு உஷ்ண காற்று. And this is the vehement east wind. இந்த உஷ்ண காற்றை விட்டினா உன்னை கொண்டு போய் எங்க விட்டுரும்? சூசைடுக்கு தள்ளிட்டு போயிடும். And when you leave this east wind to come in your life, it will take you to suicide. நல்ல கிறிஸ்தவன் வந்து சூசைட் பண்ண மாட்டான். என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. A good Christian will not commit suicide, but he says, take me up, Lord. தானா சூசைட் பண்ண எங்க போக முடியாது? பரலோகம் கிடைக்காது. அதனால யாரை கொல்ல சொல்லுவா? நீங்க கொன்றுங்க. And so if he கருணை கொலை நீங்கள் பண்ணுங்கள். And so if he commits suicide and he will not and if we ask him to give a mercy இதே சூழ்நிலை எலியாவுக்கு வந்தது. The same situation came to Elijah. அவன் என்ன சொன்னான்? And what he did? போதும் ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படிதான் சொன்னான். And he said that enough Lord I am not good and take me up with you. அவனுக்கு நல்லா தெரியும் தான் சூசைட் பண்ண எங்க போக மாட்டான். ஓடுனது அவ்வளவு விருதாவா போய்டும். And you knows well and if he commits suicide and that which have done will go in vain. உன் வாழ்க்கையில உஷ்ண காற்று வீசுதா? And is there vehement east wind in your life? சாவை விரும்புகிற அளவு உன்னை தள்ளிட்டு போதா? And so whether you are desiring to die or escaping of the place. யாக்கோபு 1:6
James chapter 1 verse 6. அங்க ஒரு காற்று அடிக்குது. And there came a wind. அந்த காற்று தான் இன்னைக்கு अनेक குடும்பத்துல அடிக்குது. In many of the families and such winds are striking in their நல்ல life. குடும்பங்களுக்குள்ள இந்த காற்று வீசுது. And so in many good families and such winds are striking. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு என்ன காற்று? அலைகிற சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைபடுகிறான். He that doubteth or wavereth, and he is like a wind that wavereth in the sea. உன் புருஷனுடைய இருதயம் உன்னை நம்பணும்னு பைபிள்ல நீதிமொழி 31ல சொல்லி இருக்கிறார். In Proverbs chapter 31 says that, and your heart of the husband must trust you. குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய புருஷனுடைய இருதயம் என்ன செய்யுமா? நம்பும். And the virtuous woman and the heart of the husband will believe or trust in உன் her. மனைவி உன்னை நம்பணும். And the wife must trust you. உன் புருஷன் உன்னை நம்பணும். And the husband must believe you. உன் பெற்றோர்கள் உன்னை நம்பணும். And your parents must trust in you. ஆனா அதே நேரத்துல But at the same time, நீ நம்பிக்கைக்கு துரோகமா இருக்க கூடாது. but you should not be treacherous for you the belief. என் வீட்டுக்காரர் அப்படிலாம் இல்லங்கம்மாங்க, ஆனா அப்படித்தான் இருக்கிறாரு. And they அதான் may say பிரச்சனை. that, and my husband is not like, but they were staying in the same manner. என் பிள்ளைங்களை நான் அப்படி வளர்க்கலாம்பாங்க, ஆனா அப்படித்தான் அது வளர்ந்திருக்குன்னு And they சொல்றேன். used to say, and I did not grow my children in this way, but they have grown in this way. நான் என்னையவே சாட்சியா கொண்டு வரேன். And I want to bring me as a testimony. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால Before I got saved, பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவோம். அது அப்படியே அந்த ஸ்கூல்ல அப்படியே பழகிடுச்சு. and so you used to speak bad words, and so I practiced in my school. அது அந்த ஏரியாவே அப்படிதான் பேசுவாங்க. அது வாட்டு சரளமா பேசுவோம். And they used to speak in that area, and so spontaneously we use these words. ஒரு நாள் நான் அப்படி பேசிட்டேன் ரோட்ல வச்சு. And one day in the road, I speak these words. ஒருத்தனை பேசிட்டேன் நான். I spoke to a person, அவன் என்னை விரட்டிட்டான். and he chased me. எங்க வீடு அங்கதான் இருக்கு. And my house is there. நான் வீட்டுக்குள்ள போல. I did not enter into my house. நான் போயிட்டேன். இவன் எங்க நம்மள பிடிக்க போறான்னு நான் போயிட்டேன். And so I ran away from the police. பட் அவன் என்னை விரட்டிட்டான். And he came after me. விடவே இல்ல. I did not leave me. சரி இனிமே எங்கேயும் போக முடியாதுங்கிற ஒரு சுத்தி நான் எங்க வந்துட்டேன்? வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். And so further I cannot move anywhere, and so I came rounds and came to my house. அவன் வந்து எங்க அம்மாட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. And he reported to my mother. எங்க அம்மா டீச்சர். My mother was a teacher. டீச்சர் உங்க பையன் வந்து என்ன இப்படியா பேசுவான்? எப்படியா சொல்லி கொடுத்திருக்கீங்க? என்ன மாதிரி பேசிட்டான்? And what he taught and what you taught to him, and see how he நான் legally ரட்சிக்கப்படல. speak. நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகுன்னு சொல்லிட கூடாது. And so I was saying, you should not say that I was not நான் saved. சொல்ல அம்மா நான் பேசவே இல்லன்னு. And I said to her, I did not speak like that. ஆனா என்னை முழங்கால் போட வச்சிட்டு And he asked me to stay எங்க on அம்மா knees. அவன்கிட்ட சொல்றாங்க, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும்னாங்க. And my அப்பதான் நான் mother- யோசிக்கிறேன். முழங்கால் போட்டு ஏப்பா இவ்வளவு பெரிய நம்பிக்கை நம்ம என்ன செய்றோம்? நம்பிக்கை துரோகியா பேசினதெல்லாம் நான் தான் கெட்ட வார்த்தை பேசினேன். சண்டை இழுத்தது நான் தான். அவனை கெட்ட வார்த்தையில பயங்கரமா பேசினேன். அதனால அவன் கோபத்துல என்னை விரட்டிட்டான். இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லவே இல்லைன்னு. எங்க அம்மா அடிச்சு பேசுறாங்க, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், அவன் பேசவே மாட்டான். And my mother, இன்னைக்கு கூட யோசிக்கிறேன், நான் உண்மையாவே நான் பேசுனது உண்மை. இதே மாதிரி தான் பாதி பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து இருக்கு. so my அவங்க காக்கைக்கு தன் புஞ்சு என்னது? அது காக்கா தான், கருப்பா தான் இருக்கும். அது எங்க பொண்ணா இருக்கு? அது இருக்கிறவட்டெல்லாம் பிடிங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. அநேக பிள்ளைகள் இப்படிதான் பண்றதெல்லாம் சேட்டை. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் என் பிள்ளை ஐயோ யோக்கிய வானத்துல இருந்து இப்பதான் இறக்கி வந்து நான் நியூவா ரெடிமேடா இறக்கி இருக்காம்பாங்க. and many children are illegal, and they were found like this, but still, and they support their own children, and they were not in their own ways. சந்தேகம், And doubting, அது ஒரு காற்று. and that is the wind. இந்த காற்று வீசினதுனால அநேக விசுவாசிகள் விசுவாசத்துல இல்ல. And so because of this wind strikes, and there were many believers and are not yet found. அந்த காற்று உள்ள வந்துருச்சுன்னா யாரையுமே நீங்க பார்க்க சந்தேகத்துல தான் பாப்பீங்க. And so when the wind attacks you, and you will see everyone with doubt. நீ வேலைக்கு போவே, அங்க இருந்து வீட்டுக்கு ஓடி வந்துருவே. And so you will go for a job, and you will come back to your house. வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும், திடீர்னு எங்க வந்து நிப்ப? பையன் ஸ்கூல் வாசல்ல போய் நிப்ப. And so after coming house, and you will உனக்கு go சந்தேகம் உள்ள வந்துருது, இது ஒரு காற்று. and doubts enter your life, and so this is a wind. எபேசியர் 4:14 பார்க்கும் பொழுது When we look at 4:14 of Ephesians, அது என்ன காற்று? and what is that wind? தந்திர போதகம் ஒரு காற்று. And so, and their doctrines, and that is a wind. துருபதேசம் ஒரு காற்று. And the false doctrine is a wind. இன்னைக்கு பைபிள்ல ஒரே பைபிள் தான் நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன்ல பிரசங்கம் பண்றான். And so all are having the same Bible, but they are differently they are preaching. வேற்றுமையான உபதேசங்கள், And so the variableness of the doctrines, பிசாசின் உபதேசங்கள், and that is the doctrine of devils. தந்திரமான உபதேசங்கள். And so there will reigns. இந்த தந்திரங்கிற வேர்டு ஆதியாகமம் 3:1 உள்ள வருது. And so the craftiness or deceiving doctrine comes in Genesis chapter 3 verse தந்திரம் 1. என்கிற வார்த்தை ஆதியாகமம் 3 உள்ள வருது. சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்தது. And so, and the serpent, it was so subtle. தேவன் இந்த கனிகளில் எதையாவது ஒன்றை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? And as the Lord told you, and should not speak anything of this fruit. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் தேவனைப் போல மாறுவீர்கள் என்று தேவன் அறிவார். And the Lord knows when you eat this, and ye shall become gods. அப்படியே ஒரு அழகான ஒரு போதகத்தை கொடுத்து கவுத்திட்டான். And giving and such a good doctrine, and he have riveted them. நான் சமீபத்துல ஒன்னு கேள்விப்பட்டேன். And recently I heard a news. இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கிரெடிட் கார்டுல இல்லாவிட்டால் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கூடுகிறதை இப்பொழுது செல்லில் உங்களுக்கு மெசேஜ் வரும். டேங்கப்பா, அப்ப மேல இருந்து ஒரு டபக்குன்னு இந்த பாஸ்வேர்ட்ல மேல இருந்து அடிச்சிடறாரா அப்படின்னு நான் யோசிச்சேன்.
And so some you was telling to pray that. கேள்விப்பட்டவங்கள கை வைத்துங்க. இல்ல நாங்க அந்த கூட்டத்துக்கு போனங்கறீங்களா? அது வேற. அவனுக்கு கால்ல கீழ போயிடுச்சு. இவர் ஜெபிக்கிறார் இந்த பாஸ்டர். ஜெபிச்ச உடனே உங்க செல்லை எடுத்து பாருங்கள் அப்படிங்கறான். உடனே செல்லை எடுத்து உடனே ஒருத்தர் வந்து சாட்சி. எனக்கு 28300 ரூபாய் ஏறி விட்டது அப்படிங்கறான். உடனே எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அவ்வளவுக்கு ஏறணும்ல ஏன் 1 2 பேருக்கு மட்டும் ஏறிச்சு? And this pastor was praying and telling that, and now it be credited your card by 28,300, and he said it was credited in my card, and all shouted hallelujah and clapped their hands. ஏன் ஒரு 10 கோடி ஏத்த வேண்டியதானே? ஏன் 28300 தான் ஏத்துறாரு? அவ்வளவுதான் பேலன்ஸ் அவர்ட்ட இருக்கா? And so he can credit by 10 crores, and why he was earning only 28,300. சத்தியத்தை புரிஞ்சுக்க. And you must understand the truth. இந்த சத்தியம் உனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தராது, ஆனா பரலோகத்துல உன்னை கொண்டு போகும். And this truth will not bring you the worldly blessings, but it will take not to heaven. நல்ல சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், ஏமாந்துறாதீங்க. And you must understand the truth well, and you should not be deceived. ஏன்னா இப்ப வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஒரு பெரிய வஞ்சிக்கிற தன்மை உள்ள வந்துருச்சுங்க. Because now there came a deception in Christianity. இயேசுவின் நாமத்தில் குறி சொல்லப்படும்னு போர்டு போடுறான். In the name of Jesus, and here and they will utter the truth sayings. எப்படி வஞ்சிக்கிற காலம் நீங்க படிச்சு பாருங்க. And see how the times are deceiving the people. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டிசைன்ல வச்சிருக்கான். And so many are keeping the board at different designs. ஒரு நாள் ஒருத்தன் வந்து இந்த பைபிளை கேட்டான். ஒரு மணி நேரம் இந்த பைபிள் கொடுங்க, எங்க ஊர்ல பஞ்சாயத்து கூடி இருக்குன்னு கேட்டான். And one day he asked for a Bible because and they came and they surrenders. என்னத்துக்கு ஏன் பைபிள் இருக்குடா உங்க பஞ்சாயத்துக்கு? And so he asked, and why you want to have my Bible for your cause? ஊர்ல ஒரு திருட்டு போயிடுச்சு. And he said that, and they gave us a different take நாங்க வரிசையா பேர் சொல்லிக்கிட்டே வருவோம். And we will conclude tell the name one by one. இந்த பைபிள் நடுவுல ஒரு கயிறு போட்டு அப்படி நூல் பிடிச்சு வச்சிருப்போம். எவன் திருடனான்னு சொல்லி அந்த பேர் சொன்ன உடனே அந்த பைபிள் கிர்ன்னு சுத்துனான். அப்பா இது என்ன இந்த வாட்டர் டிவைன் மாதிரி தேங்காவை சுத்த விட்டானே, இது பைபிளை சுத்த விட்டானே நான் யோசிச்சேன். புரியுதா உங்களுக்கு? வாட்டர் டிவைன்மா தேங்காவை கையில வச்ச கிர்ன்னு சுத்தம், அதுவாது உண்மையா இருக்கு. சரி இதை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பைபிளை கொடுத்து விட்டேன், ஒரு பழைய பைபிளை. நீ என்னதான் பண்ணு? அவன் போயிட்டு கொஞ்ச நேரத்துல ஃபாதர் கண்டுபிடிச்சிட்டோம், பைபிள் கிர்ன்னு சுத்திச்சுனா. ஓஹோ, இதுலயும் ஒரு டெக்னிக் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? இவ்வளவுக்கு அவங்க யாரு கிடையாது, ஒருத்தனும் கிறிஸ்தவம் கிடையாது, பக்கா இந்து குப்பம், மீனவர் குப்பம். And they all belong to the slum area of the village, and so they said that to give the Bible. இத கேள்விப்பட்ட உடனே நம்மால் இன்னைக்கு போய் சாயங்காலம் பைபிளை சுத்த விட போறான். ஒன்னும் சுத்தாது. அது அவனுடைய விசுவாசம். That is his faith. நான் எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு உபதேசம் சொல்லிட்டு வித்தியாசமான உபதேசங்கள் வந்துருச்சு. And so telling the doctrines, and there came a variableness in doctrines. ஜனங்களுக்கு பணம் வேணும். And the people are in need of money. ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். And they need a blessing. ஜனங்களுக்கு சுகம் வேணும். The people need a healing. ஹாய் அப்படினா போதும் இந்த கோட்டை கலத்தி அப்படினானே அப்படியே ஒரு 300 பேர் பொத்துன்னு போய் விழுந்துறான். எப்படி விழுறான்னு எனக்கும் புரியல. நானும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். டேய் இவன் யாரு? நாசரேத்துல நான் ஏன்ட்ட வந்து ஜெபிச்சவனாச்சே, இவன் கோட்டை அடிக்கிறான் பறக்குதுன்னு சொல்லி நான் நாசரேத்துல இருக்கும்போது என் மீட்டிங்ல பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தான். And when I was ஹாய் அப்படின உடனே சர்றன் 400 பேர் பொத்துன்னு விழுந்துறான். And when I was in Nazareth, and he came and attended my meeting, but now he removes the coat and 400 are falling down. இவன் அலெக்ஸாச்சே, இப்ப புதுசா அப்போஸ்தல எலெக்ஷன் போட்டுருக்கானே, நம்மட்ட தானே ஜெபிச்சான், இவனுக்கு காருக்கு நான் தானே ஜெபிச்சேன் அப்படிதான் நான் யோசிச்சேன். And so I thought that, and I prayed for him his car. அதுல உண்மையா இருந்தா சந்தோஷம். And so if it is true, I'm so joyful about it. கடைசி காலத்துல அற்புதங்கள் அடையாளங்களை நம்புவார்கள், சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு குறையும். இது அந்தி கிறிஸ்துவினுடைய ஒரு ஆளுகை. At the last time, and this is the rooting of the antichrist, and they believe upon the miracles and wonders, and they use this truth and it ends. 2 தெசலோனிக்கர்ல நீங்க இத பார்க்கலாம். You can read in 2 Thessalonians. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into 2 Thessalonians chapter 2 verse 11, 10ல இருந்து நீங்க பார்க்கலாம். you can read this from 10 onwards. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். And so, and with all deceivableness of unrighteousness in them that perish, because they receive not the love of truth, and that they may be saved. 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? About the 9th verse. அந்த அக்கிரமக்காரருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் சகல அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இறங்கி வரும். Even him whose coming is after the working of the Satan with all powers and signs and lying wonders. அடுத்த வசனம், சத்தியத்தை அவர்கள் விசுவாசியாமல், and next word, and they love not the truth, அநீதியில் பிரியப்படுவார்கள். and they will be wrong in their unrighteousness. இதெல்லாம் கடைசி காலங்களில் உள்ளது பிரியமானவர்களே. And so these are all things that happens in last times. தந்திர போதகம். And so that is the truth of evidence. யோபு 1:19ல பார்க்கும் பொழுது, when we look into 1:19 of Job, ஒரு காற்று அடித்தது, அந்த வீட்டை உடைத்தது, அந்த பிள்ளைகள் அனைத்தும் செத்து போனார்கள். and there came a wind and struck the house, and the children of the house were dead. எபிரேயர் 3:6 படி வீடு என்பது நம்பிக்கையை காண்பிக்கிறது. According to 3:6 of Hebrews, and the house shows the hope. சில காற்று அடிக்கும் பொழுது
பொழுது இந்த கிறிஸ்தவத்தின் மேல இந்த தெய்வீகத்தின் மேல இருக்கிற இந்த பைபிள் மேல இருக்கிற நம்பிக்கை உன்னை விட்டு வெளியே போய்டும். When some wind strikes and the prayer of the grounds and the divinity will leave out hands. அதுதான் ரொம்ப கேடு. And that is a corruption. சில காற்று ஒரு சிலரை இந்த சத்தியத்தை விட்டு வெளியே கொண்டு போயிருது. And some winds are taking them out of this truth. ஒரு சிலரை இந்த காற்று கடவுளே இல்லைன்னு சொல்ல வைக்குது. And some winds are telling oh there is no God. 48ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at the Psalm 48 verse 7. கீழ் காற்றினால் கப்பல்களை உடைக்கிறார். And so because of this wind and he broke the ships. சில காற்று அடிக்கும் பொழுது விசுவாச ஜீவியம் உடைஞ்சு போயிருது. And so when the wind strikes and they lose the life of faith. அவங்களுக்கு பரிசுத்தம் உடைஞ்சு போயிருது. And they lose their holiness. பிரதிஷ்டை நஷ்டமாயிருது. And the consecration is counted loss. நான் இப்பொழுது திரும்ப சொல்லுகிறேன். And once again I see. இன்னைக்கு காற்று கீழ்ப்படிகிறதுனா என்ன அர்த்தம்? And what is the meaning for the wind to obey him? உன்னுடைய சுயம் உனக்கு கட்டுப்படணும். And your shell should be subjected unto you. உன்னுடைய பழைய நிர்வாகம் உனக்கு வரக்கூடாது. And you should not come to back to your old nature. அக்கிரமங்கள் பாவத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். And you have to overcome the iniquities and sins. விக்கிரகங்கள் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும். Idols should obey you. உன்னை சோர்ந்து போக வைக்கிற தற்கொலை நாவிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You must come out of the suicide spirit that make you faint. துருபதேசங்களிலிருந்து நீ வெளியே வர You வேண்டும். must come out of the false doctrines. நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இது சரியா தப்பா? You sit and pray whether it's right or not. வசனத்தின்படி இது கரெக்ட்டா இல்லையான்னு கேட்டு பாரு. Analyze according to the word of God and see whether it is right or not. காற்றும் கடலும் கீழ்ப்படிகிறது. The winds and obey that sea obeys. அது என்ன கடல்? And what is that sea? கடலுக்கு நான் ஒரு 4 பாயிண்ட் சீக்கிரமா சொல்லுகிறேன். And so I will tell you the first points for sea. ஏசாயா 57:20 இன் படி பார்க்கும் பொழுது When we look unto Isaiah chapter 57 verse 20. கொந்தளிக்கிற கடல்கள். And the boisterous sea. ஏசாயா 17:12 பார்க்கும் பொழுது 17:2 of Isaiah. அது துன்மார்க்க ஜீவியத்தை காண்பிக்கிறது. That shows the life of wickedness. இதெல்லாம் கொந்தளிக்கிறது எதற்காக? And why these are all boisterous? இன்னைக்கு உனக்கு விரோதமா துன்மார்க்கன் எழும்புகிறான். And so the wicked is rising against you. உனக்கு எதிராக துன்மார்க்க சுபாவங்கள் The எழும்புகிறது. wicked natures are working against you. நீ கோயிலுக்கு எல்லாம் வருவ. You will come to house. வசனம் எல்லாம் நல்லா பேசுவ. And you will speak the word of God. 50ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? What Psalm 50 says. நீ என் வசனத்தை பேச உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? And so what worthy you ought to take the word of God. என்னுடைய வசனத்தை உனக்கு முதுகுக்கு பின்னாய் போட்டுவிட்டு நீ என்னுடைய வசனத்தை பேசுகிறாய்னு சொல்றார். And he says that and thou cast my words into the back and you speak my words. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாய் இருந்த துன்மார்க்கரை கண்டேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். And the preacher says that and ye who have gone to the holy sanctuary have seen you. இந்த கடலுக்கு கொந்தளிக்கிற ஒரு சக்தி இருக்கு. And the sea is having the power to boister. அது துன்மார்க்க ஜீவியத்தை That காண்பிக்கிறது. shows the life of wickedness. நீதிமொழிகள்ல 23ல பார்க்கும் பொழுது When we look at 23 of the Proverbs. இந்த குடிகாரனை பாத்தீங்கன்னா And look at the Proverbs. அவனுக்கு எப்படி இருக்குமா? And how he நடுக்கடலில் சயனிக்கிறவனை போல இருப்பான். And so he will be the one who was raised in the surf of the sea. அதாவது சூடு சொரணை இல்லாத ஜீவியம். And so the life without any feelings or things. என்னை அடித்தார்கள் எனக்கு என்ன இல்ல? சொல்லுங்க. எனக்கு சொரணை இல்லை அப்படிங்க. And so they stick me but I was not having any feeling. அவன் பாட்டுக்கு நடு ரோட்ல படுத்துக்குவாங்க. And he will sleep in the middle of the road. மெயின் ரோட்ல படுத்துக்குவான். And he will sleep in the main சாராய road. கடை வாசல்லே படுத்துக்குவான். And even he will go and before the times. அவனுக்கு மானம் மரியாதை சூடு சொரணை ஒண்ணுமே கிடையாது. And he will never have any feelings or emotions or nothing even else. உன் வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட தோல்விகள் வரும் பொழுது நீ யார்ட்டனாலும் சொல்லு இவ்வளவுதான் நான் இப்படி தான் இருப்பேன். இந்த நிலவரத்துக்கு நீ வந்துட்டேன்னா நீ ஒரு ஆவிக்குரிய குடிகாரன். Even when such failures are coming in your life and when you say that I don't have any feelings let you say to anyone then you are a spiritual drunkard. உன் வாழ்க்கையில கடல் கொந்தளிக்குது. And your life and the sea is boistering. அடுத்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Matthew chapter 8 verse 32. இந்த பன்றிகள் எல்லாம் போய் கடலில் விழுந்தது. All this wine it fell into the sea. பின் கழுவப்பட்ட பின்பு சேற்றுக்குள் போகிற பின்மாற்ற ஜீவியத்தை தான் காண்பிக்கிறது. After you are cleansed and when you go to the backsliding life it shows that you are going away from him. இயேசு அந்த ஆவியை துரத்துனா And Jesus when he rebuked the இந்த spirits. ஆவில எங்க போச்சு? And where did the spirit went? சொல்லுங்க எங்க போச்சு? இந்த ஆவில டைரக்டா எங்க போயிடுச்சு? பன்னிக்குள்ள போயிடுச்சு. And all this wine it is entered into the swine. இந்த பன்னி எல்லாம் ஊருக்குள்ள போகாம எங்க போகுது? எல்லாம் கடலுக்குள்ள போகுது. And these all swine and ran violently into the sea. இது பொல்லாத ஆவியினுடைய போராட்டத்தை காண்பிக்கிறது. And this shows the struggle of the evil spirit. யோவான் 21ல பார்க்கும் பொழுது When we look into John chapter 21. 7ஆம் வசனத்துல பின்மாறி போனதான பேதுருவை இயேசு தேடுகிறார். And the Lord sought after the Peter who was backslidden. திபோரியா கடற்கரை திபோரியா கடற்கரை அண்டை வந்து அவனோடு பேசுகிறார். And so he came near the sea of Tiberias and spoke to him. இப்போ ஒருத்தன் சொல்றான் And now was said unto him. கரையில நிக்கிறது கர்த்தர் அப்படினா. One who stood on the shore it is Lord. அவர் கர்த்தர் என்று சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணான்? தவகன் தண்ணில குதிச்சான். And when it said it was the Lord and immediately was cast into the sea. Yeah. Why? வஸ்திரம் இல்லாதபடியா நிர்வாணியா மாத்திருச்சு. For he was naked.
பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். And he cast himself into the sea. அதுவரைக்கும் அந்த நிர்வாணத்தை பத்தி அவனுக்கு கவலை இல்ல. Until now he was not having feelings about the nakedness. ஆனா இப்ப கர்த்தர்ன உடனே அந்த நிர்வாணம் அவனை கொண்டு போய் தண்ணில விழ வச்சது. But when he said it was Lord, and it made him to cast himself into the sea. காற்றும் கடலும் கீழ்ப்படிகிறதே. The winds and the sea obeyed him. உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்து. And set right your life. உன்னுடைய சுபாவத்தை சரிப்படுத்து. Set right your character. அப்படி உன்னை எதிர்க்கிற வல்லமைகளை இன்னைக்கு நீ கீழ்ப்படுத்த வேண்டும். And all the powers that subjecting you must be subjected. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இப்பொழுது நீங்கள் கமாண்ட் பண்ற ஒரு டைம். Now it is a time for you to give a command. இயேசுவுக்கு ஆவிகள் கீழ்ப்படிந்தது. And the spirit obeyed Jesus. சீடர்களுக்கும் அது கீழ்ப்படிந்தது. It obeyed even to the disciples. இப்போ நீ முழங்கால் போடும்போது Now when you bend your knees, உன் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற காற்றும் கடலும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது போல உனக்கு கீழ்ப்படிய வேண்டும். all the winds and sea that obey Jesus will obey to you too. உங்களுக்கு நாங்க இந்த பிரசங்கத்தின் மூலமா பிராக்டீஸ் தான் கொடுக்கிறோம். And so through this sermons I am giving you practice. நீங்க தனியா நீங்க நாங்க உங்க பின்னாலேயே ஆபீஸ் வீடு எல்லாம் வர்றது இல்ல. உங்களுக்கு இங்க பிராக்டீஸ் கொடுத்து எங்க அனுப்புறோம்? இந்த வாரம் முழுவதும் நீங்க உலகத்துக்குள்ள நுழையறீங்க. And we are giving practice, and throughout this week you are going to enter into the world. அடுத்த வாரம் நீ சுகத்தோடு வரணும். இந்த போராட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு வரணும்? ஜெயிச்சிட்டு வரணும். And next week and you must overcome all the problems and you must come with healing. ஒருவேளை நீ சிக்கிட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணலாம், நான் ஜெபிக்க வருவேன். If you are entangled in any problems, if you call me, I will pray for you. ஆனா நீ இல்லாம போயிர கூடாது. But at the same time, and you should not go with that place. காற்றும் கடலும் கீழ்ப்படிகிறதே, இவர் யாரோ? The winds and sea obey, and who is the man? அவர்தான் இயேசு. And he is the Lord Jesus Christ. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படியணும். And ye who are hearing the word of God today, the winds and sea should obey. எல்லாரும் முழங்கால் போடலாம். Let us all bend our knees. ஒரு 2 நிமிஷம். 2 minutes. நான் இந்த வசனங்களை ரிப்பீட் பண்றேன். And let me repeat the words. எந்த காற்று உனக்குள்ள வீசுதுன்னு பாரு. And check what wind is blowing in you. அந்த காற்றை இயேசுவின் நாமத்திலே கேட்கும் பொழுதே கடிந்துகொள். And rebuke when you are hearing these words and name. பிரசங்கம் கேட்கும் பொழுதே உனக்குள்ள அந்த போராட்டங்கள் கிளியர் ஆயிடும். And when you are hearing the message and all the problems in you will should depart. அது என்ன காற்று? And what is that wind? சுயத்தின் ஆவி. And that is the spirit of self. இனிமே நான் சுயமா பேச மாட்டேன், கிரியை செய்ய மாட்டேன், செயல்பட மாட்டேன்னு இயேசுவின் நாமத்திலே பிரதிஷ்டை பண்ணு. In the name of Jesus consecrate that I will not speak any more self, and I will think no anymore, and I will not work according myself. சுயத்தை அபிஷேகத்தினால கட்டுப்படுத்த முடியும். And through anointing we can control yourself. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? And how many are having this desire? இப்போ இந்த கூட்டம் முடிய ஒரு 5 நிமிஷம் ஆகலாம். And so it may take 5 minutes to for the ஆனா இந்த meeting to 5 end. மினிட்ஸ்க்குள்ள காற்று கீழ்ப்படியணும். But within this 5 minutes the wind should obey you. பாவத்தின் வல்லமைகள், The spirit of life பழைய நிலவரங்கள், and your old natures விக்கிரகத்தின் போராட்டங்கள், and the struggles of idols, உன்னை அழிக்கும் வல்லமைகளை நீயே அதட்டி கீழ்ப்படுத்து. the powers that need to destroy you, you rebuke and command those spirits and destroy. காற்றை அதட்டு. And you peacefully anoint சாவை விரும்பாதே. and don't desire death. என்னை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். And they that hate me and love the death. ஆண்டவரை வெறுக்கிறவன் தான் மரணத்தை நேசிக்கிறான். And they that are loving God and they were hating the death. ஆண்டவரை நேசிக்கிறவன் மரணத்தை வெறுப்பான், எதிர்ப்பான். And he that loveth God and he will resist and he will cast out the death. நல்ல உபதேசங்களை படிங்க. And you must read the good doctrines. உன்னை நம்பிக்கை உடைக்கிற காற்றை எதிர்த்து நில்லு. And you have to resist the wind that breaks your hope. உன் விசுவாச ஜீவித்தை உடைக்கிற வல்லமையை எதிர்த்து நில்லு. And resist the power that breaks your faith. நீ வாயை திறந்து சொல்லு பார்க்கலாம். Can you open your mouth and say this? காற்றை பார்த்து அதட்டு. And look into the wind and rebuke it. உன்னோடு உன் பிள்ளைகளோடு போராடுகிற வல்லமைகளை எதிர்த்து நில்லு. And rebuke and resist the powers working against you and your children. பிசாசு ஓடட்டும். Let the devil flee away. வியாதி ஓடட்டும். Let the sickness run away. சாபம் விலகட்டும். Let the curses be removed. உன் வாழ்க்கையில கொந்தளிக்கிற போராட்டங்கள் நிற்கட்டும். Let all the boistering problems be stopped. இறையாதே. And be strong. அமைதலாயிரு. Be still. ஆமென். இப்ப கேட்ட தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிதானி. Now you analyze and what the word of God you heard in him. ஆமா. Yes Lord. ஆவிகள் எனக்கு கீழ்ப்படிஞ்சது உண்மைதான். It's true that spirit obeyed me. ஆனா இப்போ என் வாழ்க்கையில காற்று வீசிக்கிட்டு இருக்கு, கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நான் தான் அந்த பாதையில போகிற ஆளுன்னு சொல்றவங்க கை வைத்தேன். The winds are blowing in my life and the sea is boistering in my life, and those who see and lift up your hands. நான் கையை வைத்து சொல்றது நான் வந்து உங்ககிட்ட யாரெல்லாம் வைத்தனான்னு பார்க்கிறதுக்கு இல்ல. தெய்வம் நீ இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கறியான்னு உன்னை கண்ணோக்கி பார்க்கற. And just God is looking unto you, or you submitting to these words. இப்போ ஆண்டவர் அதட்ட போறது இல்ல. Now Lord is not going to rebuke it. உனக்கு அபிஷேகம் உள்ள உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள்ள இருக்கிறவர் இப்ப பெரியவரா வந்து விட்டார். And he that is in the world is greater than he that is in the world is comes in you. முழங்கால்ல நின்னு உனக்கு விரோதமான காற்றை அதட்டு. Stand on knees and rebuke the winds that is working against you. கடலை பார்த்து கட்டளையிடு. And look unto the sea and command. நீ சொல்ல ஆகும். And what you say it will be done.
நீர் கட்டளையிட நிற்கும். What you command it be fulfilled. ஆண்டவர் எல்லா வல்லமையும் உனக்கு தருகிறார். The Lord is giving all power to you. ஓ ஊழியத்துக்கு விரோதமான ஆவியை எதிர்த்து நில்லு. Resist the powers working against your ministry. ரேபா லியா ரபா நியாகரா திரா பாலா ரிபி பாப். ரைனிமியாரா. ஆமென். ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்தின போது And one day when they were casting out the demons in a particular place, அப்ப புதுசு நான் I was new to that place. முடியை பிடிச்சிட்டு நீ போ அப்படினு சொன்னேன். And just catching the hair, I used to say go out. அது சொன்னது ஏன் முடியெல்லாம் பிடிக்கிற நீ போன்னு சொன்னா போறதுக்கு தான் நான் நிக்கிறேன். It said to me, and why you hold my hands and you say எதுக்கு and போடு go. முடியை பிடிச்சி தலையெல்லாம் ஆட்ற நீ விட்டுரு And நீ why- போன்னு சொல்லு நான் போறேன். And why do you shake my head? If you say go, I will depart. எத்தனை பேர் இப்ப போ சொல்ல போறீங்க? How many are going to say go now? அசுத்த ஆவியை எதிர்த்து கட்டளையிடு. And resist the evil powers and command. அவனுக்கு அதிகாரம் கிடையாது. And he is not having authority. அவன் கீழ்ப்படிவான். And he will obey you. ரேபேலா பக்கரா பக்கதிரா பக்கதிராவானியா இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமான வல்லமைகளை சபிக்கிறேன், எதிர்க்கிறேன். போ இயேசுவின் நாமத்தினால. டேக்கவாரியாரா. ஹalleluya. ஆமென். நம்முடைய தேவன் செங்கடலை பிளந்தவர். Our God is the one who divided the Red Sea. நம்முடைய தேவன் காற்றையும் கடலையும் அதட்டினவர். Our God who rebuked the sea and winds. நம்முடைய தேவன் யோர்தானை இரண்டாய் பிளந்தவர். Our God who divided the Jordan River. நம்முடைய தேவன் சமுத்திரத்தின் தண்ணீரின் மேலே நடக்கிறவர். Our God is the one who moved upon the waters. அந்த தேவன் தான் நீ ஆராதிக்கிறாய். You are worshipping such a God. அந்த தேவனுடைய நாமத்தில் இந்த வல்லமைகளை எதிர்த்து நில்லு. In the name of the Lord, resist those powers. ரேபா லிபா ரிபா நிபா ரிபா கரா பகரா பாலா பாலா ரிபா நாகத். Hallelujah. Ibigada bala bakara bala. Amen, 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 amen. Tida bakara bakara bakara. Tida bakara bakara. Tida bala kara bakara. Amen. படவிலை படுத்து உறங்கினாலும் கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மே அல்லேலூயா. அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மே காத்தாரி அல்லேலூயா. படுகிலி படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மே காத்தாரி அல்லேலூயா. 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 ஆமென். ஆமா. பேதுரு கேட்டான், ஆண்டவரே நீங்க தானா? And Peter asked, and are you Lord? தண்ணில நடந்து வந்தது நீங்க தானா? And are you the Lord who moved upon the waters? அப்ப நீங்க தண்ணில நடந்து வந்தா நான் நடக்கிறேன். If you walk upon the waters, let me walk. இயேசு சொன்னார், வா என் மகனே நடந்து வா. And Jesus said, my son, you walk. அப்ப இயேசு கட்டளையிட்டு இருக்கிறார் காற்றுக்கும் கடலுக்கும். And Jesus commanded the winds and sea. நீ தேவனுடைய பிள்ளை, நீ இப்ப கட்டளையிடலாம். And you are the child of God, you must command now.
உங்களுக்கு எங்கெல்லாம் போராட்டம்? And wherever you have problems, வீட்லயா, in your house, சரீரத்திலயா, or in your body, மனசுலயா, or in your mind, பிள்ளைகளுக்குள்ளயா, among your children, தொழில்லயா, in your business, படிப்பிலயா, in your education, ஊழியத்திலயா, in your ministry, பக்கத்து வீட்லயா, and your neighbors, சொந்தங்கள் மூலமாயா, among your relatives, எங்க இருந்து இந்த செய்வன போராட்டங்கள்லாம் வருது? and where the problems of witchcraft and accuse, யார் உனக்கு விரோதமா குழி தோன்றா? and who is working against you, எதனால உனக்கு பிரச்சனை? and for what you are receiving the problems. இத பார்த்து நீ பயப்படாத. Fear not looking into the problems. இப்ப நீ கமாண்ட் கொடுக்க போற. Now you are going to give a command. நீ இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லு. அது கர்த்தர் பாத்துக்குவார், அடிச்சு தூக்கிடுவார். Say in the name of Jesus and he will break into pieces. நீ இப்போ கட்டளையிடு. Now you command. அந்தந்த வல்லமைகளை பார்த்து போ என்று சொல்லு. And command looking into the spirit, go away. விலகு என்று சொல்லு. And say depart. நிர்மூலமாக என்று சொல்லு. And say to be destroyed. நீ சொன்னபடி ஆகும். And what you say it will be done. ஆமென். ஒவ்வொரு வல்லமையும் பார்த்து ஒரு கமாண்ட் கொடுத்துரு. And looking unto every power you give a command. எதையாவது பாக்கி வச்சிராத. And please don't look unto this. இப்ப பிரசங்கத்துல கேட்ட அந்த வசனத்தின்படி உள்ள எல்லா உன்னோட போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல போ போ போன்னு ஒண்ணா அடிச்சிரு. எதையாவது விட்டுறாத. அது அப்படியே நின்னு உன்னை போராடிக்கிட்டே இருக்கும். And what are all the words now you heard in the sermon and it was instinctive, you give a command to depart and so it will be departed. If you leave any power it may come and attack you. எதிர்க்க வேண்டிய நேரத்துல எதிர்த்துரு. The time that you need to resist those powers. துரத்த வேண்டிய நேரத்துல துரத்து. The time you need to cast it out, you cast out the powers. கட்டளையிட வேண்டிய இடத்துல கட்டளையிடு. And place that need to command, you give a command. Hallelujah, 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 hallelujah. ஆம். இன்னும் உங்களுக்குள்ள விசுவாசம் வரல. And still you don't have a faith. யோசுவா சூரியனை பார்த்து நில்லுன்னா. And Joshua looking at the sun and stand சந்திரனை பார்த்து நில்லுன்னு சொன்னா. And he asked the moon to stand still. நீ கிபியோன் மேல நில்லு. And he asked to stand upon Gibeon. நீ ஆயலோன் மேல நில்லு. And he asked to stand upon Ajalon. அப்படியே நடத்தின நம்முடைய And தேவன். still at the same time. இப்போ நீ வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். Now you open your mouth and see. கர்த்தர் உனக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லு. What the Lord need to do you do unto him. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். The Lord is going to perform a search. ரேபாலா பக்கரா பக்காதிரா பானியாரா பாலா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை வேளையிலே காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது, அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காற்றையும் கடலையும் கீழ்ப்படுத்தினவர்களை சேர்க்க இயேசு வருகிறார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளிலே அவரை சந்திக்க எல்லாருக்கும் தகுதி உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நம்முடைய மகிமையின் சமூகத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க. தாவே உங்க ஸ்தோத்திரம். எங்களை கடந்த வாரமெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு காத்து இந்த கால வேளையில நம்முடைய சமூகத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரே கத்தாமி ஆராதிக்க தந்த கிருபைக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆராத தொடக்கத்திலிருந்து முடிவு நம்முடைய சமூகம் நம்முடைய பிரசன்னம் எங்களோடு குழந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரை பாடி மயம்படுத்தி ஆவியில கழிவுற ஆவியில மகிழ நம்முடைய வார்த்தையில கேட்க கத்தாவை சாட்சியில கேட்க தந்த கிருபைக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியிலும் கூட ஜீவ ஆவியானவர் எங்களோடு பேசினதான ஜீவ வார்த்தைகளுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் கடலையும் காற்றினையும் அதட்டி நீர் என்று கத்தாவே ஆண்டவரே எங்கள் ஒருவரோடு ஒரு சிஷ்யர் பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கத்தாவே கடலையும் காற்றை அதட்டுகிற கத்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய அவிசுவாசங்களை அகற்றும்படியாக வேண்டிக்கொள்ளுங்க கத்தாவே. ஆவியானவரே நீர் எங்களோடு கொடுந்து எங்களை வழிநடத்துகிறவர், எங்களுக்கு முன்பாக கத்தா நீர் கடந்து செல்கிறீர் ஆண்டவரே. கடலையும் காற்றை அதட்டினதான தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. கத்தாவே எங்களுக்குள்ள ஜீவித்தில் இருக்கிறதான கத்தாவே ஆண்டவரே இந்த சந்தேகம் என்னும் காற்றை கத்தர அழிக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. சுயம் என்னும் காற்றை அழிக்கும்படியாக, சந்தேகம் என்னும் காற்றுகளை அழிக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. அக்கிரமம் என்னும் காற்றுகளை அழிக்கும்படியாக, பாவம் என்னும் காற்றுகளை அழிக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். குடும்பங்களுக்கு கிரீசிறதான சந்தேகத்தின் காற்றுகளை கத்தர அழிக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். யோபின் வீட்டிலே கத்தாவே காற்று மோதினது கத்தாவே ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய ஜீவித்திலும் கூட காற்று மோதினால்
எங்களை பாதுகாக்க வல்லமுள்ள கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. துர்வதேசத்தின் காற்றுகள் எங்களை ஒருவரை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்க கர்த்தாவே, எங்களுடைய ஜீவிதத்தில் ஒருவர் என்றாலும் துன்மார்க்கராய் ஜீவிக்காதபடி கர்த்தர் எங்களுடைய ஜீவித்தை பரிசுத்தமாய் காக்கும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தான் இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் கர்த்தா உமக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு விரோதமாக எழும்புற நாங்கள் சத்துரை ஜெயிக்க பிசாசுக்கு ஏற்று நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புற சத்துரை நாங்கள் அதட்ட அவனை ஜெயிக்க அவனை மேற்கொள்ள எங்களுக்கு வல்லமை அதிகாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்கள் முட வல்லமை அதிகாரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா காற்றுகளையும் ஜெயிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை கர்த்தா கொந்தளிக்கதான இந்த பாதையில கர்த்தாவே எங்களை விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோமா இயேசு மாத்த நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை ஜெயகரமாய் ஓடி எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தா அந்த அக்கறை நாட்டில் கொண்டே சேர்க்க முடியாக ஆண்டவரே கர்த்தாவே மிக ஸ்தோத்திரம். காற்றின் கடலை அதட்டன்னு இயேசு தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களை கூட அந்த அக்கறை நாட்டில் கொண்டு சேர்க்க முடியாக உடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். கேட்டதான் அந்த வார்த்தையின்படி ஜீவித்து எந்த வல்லமை பொல்லாத காற்றுகள் துஷ்ட காற்றுகள் பொல்லாத வல்லமை எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பாதுகாக்க முடியாம வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். கேட்ட அந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு எங்களுடைய ஜீவித்தை சீர்படுத்தி சரிப்படுத்தி எங்களை கர்த்தா பரிசுத்தமாக்கி அக்கறை நாட்டில் கொண்டு எங்களை சேர்க்க முடியாத வேண்டிக்கிறோம். எங்களுடைய விசுவாசமாய கப்பல் சேதப்பட்டு போய்விடாதோடு பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வரைக்காய் எங்களுடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, வந்திருக்கதான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். வியாதியோடு வந்திருக்கிற வியாதிகளை மாற்றும், கவலையோடு பாரத்தோடு துக்கத்தோடு வந்திருக்கிற துக்கங்களை மாற்றும். பல தேவைகளோடு வந்திருக்கிற எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து தேவசமுத்துக்கு வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு அனுப்பும். எல்லா துதி கனமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.